நாம இந்த மகா சிவராத்திரி வருதுல வருது. இந்த சைவம் சிவசம்பந்தம் உடையது, அதனால சைவம் வரும். சைவ சமயங்கள் சிவனையே முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிறார்கள். சிவன் ஆன்மாக்களினுடைய ஈடேற்றத்தின் பொருட்டு, ஈடேற்றம்னானது நற்கதி, அது அடைதல் பொருட்டு அவன் ஐந்தொழில் செய்கிறான். இவற்றில் மறைத்தலை காத்தலோடும் இல்லையா, அருளலை அழித்தலோடும் சேர்த்து 3 தொழிலாக கூறுவதும் உண்டு. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் முறையை படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்கின்றார்கள் என்று நூல்கள் சொல்லும். ஆனாலும் அதை யார் செய்கிறார்? பெருமான் தான் செய்கிறார். 3 தொழிலுக்கும் உடையவன் யாரு? முக்கண்ணன். எனவே அதனால இவர்கள் இடமாக நின்று அவன் செய்கிறான். ஆனாலும் அவர்களெல்லாம் ஏகதேசமாக செய்ய மகா சங்காரத்தை செய்யும் அந்த ருத்ரன், சர்வ சங்காரத்தை செய்கிறவன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நாம 1ஆம் நூற்பாவில் பார்த்துருக்கோம். எனவே இந்த பிரம்மா படைப்பதிலும் விஷ்ணு காப்பதிலும் உறுதியாக இருப்பார்களே, ஆனால் அங்க 2 பேரும் படைக்கிறது காத்தல், அழிதல் என்பது நிகழ முடியாது. அவன் அழிக்க முடியாம காத்துட்டு இருக்கான்னா எப்படி அழிக்க முடியும்? ஆமாம். அதனால் படைத்தல் காத்தல்களை செய்யும் பிரம்ம விஷ்ணுகளையும் படைப்பவன் யாரு? இவன் அழிச்சா எல்லாரும் அழிஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? அப்போ அவங்க ஆற்றல் எல்லாம் இவனுக்கு அடங்கியது தான். அவங்களே செய்யலை, அவங்க இடமா இருந்து பெருமான் தான் செய்கிறார். எனவே அப்போ பிரம்ம விஷ்ணுக்கள் தம்முடைய புண்ணிய விசேடத்தால் அவர்கள் இடமாக கொண்டு பெருமான் செய்கிறார். எதுக்கு செய்கிறாரு? அவங்கள இடமா வச்சு செய்யட்டா என்ன? சார் உங்களுக்கு பொறாமைங்கிறோ அவங்களுக்கு அந்த அதிகாரம் பொறாமைனால என்ன? அவங்களுக்கு அது அதிகாரம் சக்தி. ஆமாம், அவங்களுக்கு அதிகாரம் செலுத்தணும்னு ஆசை இருக்குது. அதுவும் ஒரு மலம் தான். அதுக்கு பேர் என்ன பேர்? அதிகார மலம். அதுவும் ஒரு அந்த மலத்தை நீக்குவதற்காக அதை செய்யணும். அந்த ட்ரீட்மெண்ட், அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுவும் என்னது? ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அப்போ அவனும் நோயாளி தான். விளங்குதாம்மா? அவங்களுக்கு இதை அனுபவிச்சு பார்த்தா தான் சீமா. அது நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் தல புராணம் படிச்சிருக்கீங்களா? அதையா சார் படிக்கணும்? பாம்பை நாசம் ஆக வேண்டாமா? வேண்டாமா? அது நாசமாயிட்டா என்னத்துக்கு அவங்க அதுல சொல்றாரு. விராட் புருடன், விராட்னா தெரியுமா இல்லையா? என்னமா தேரா? அது விராட் புருடனுடைய அடையாளமா வச்சிருக்கு. விராட் புருடன்கிறது இந்த 224 புவனங்களுக்கும் தலைவராக்கிறவன். 224 புவனம் அப்படின்னா அவன் பிரம்மா விஷ்ணுக்கள் இவங்களெல்லாம் விட, ஆமாம், அனந்த தேவர் இவங்களெல்லாம் விட ஆயுள் கூடுனவன். விளக்குதாமா? அப்பேற்பட்ட ஆயுள் உடையவன். அந்த ஆயுளெல்லாம் கணக்கு போட்டு பேச சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட வரம் பெற்றவன். அது தவறு செஞ்சுதான் அது கிடைக்கும். அந்த வரத்தை பெற்றவன் அவன் அப்படியே மேலே இருக்கிறவன் கீழே வரைக்கும் வரலாம். இப்போ இவன் நாத தத்துவத்தில் இருக்கக்கூடியவன். எல்லாத்தையும் 224 அங்கே தானே இருப்பான். ஆமாம், தலைநகரில் தானே இருப்பார் பிரைம் மினிஸ்டர். இவர் இல்லையா, டெல்லியில் இருக்கிறார் அவர். ஏன்னா தலைநகரத்தில் தான் இருப்பார்.
அதுபோல் அவர் அங்கே தான் இருப்பார். ஆனால் அவர் அங்கே இருந்தாலும் அது கீழே உள்ள வர்றதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. கீழே இருக்கோம் மேலே போக முடியாது, மேலே இருக்கவன் இங்கே வரலாம். அதனால அவர் இங்கே வராரு. இங்கே வந்து அப்படியே தலங்களை தரிசிச்சுட்டு போனவர் அங்கே பானாசி வராரு. அங்கே வந்த உடனே அந்த தாமிரபரணி ஆற்றை கரையில் வந்த உடனே அவருக்கு அந்த ரம்யமான இடத்த பார்த்த உடனே நமக்கு என்னென்னலாமோ வரும். அவருக்கு இங்கே உட்காந்து பூசை பண்ணணும். இங்கே வர ஒரு நல்ல இடத்த பார்த்தா எப்படி வருது? பெருமானம் இங்கே வச்சு பூசிக்கணும். அதெல்லாம் நல்ல ஊழ் இருக்க போய் தான் அந்த நினைவு வருது. உடனே அங்கே உட்கார்ந்து பூசிக்கிறார். அங்கே ஒரு மரத்தடியில் இருந்து அங்கே பூசனை பண்ணுறாரு. ஆற்றங்கரையில் இருந்து பூசிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்? சிறு சிறுன்னு இருக்குங்கிற அது இல்லை, அந்த சத்தம், அந்த சலசல, நம்ம மனதெல்லாம் ஒடுங்க வைப்பது. விலகுதாமா அந்த ஓசை ரொம்ப. அதனால அந்த இடத்துல இருந்து செய்கிறார். அவர் அங்கேருந்து செய்யும்போது அந்த இடத்துல ஒரு விசேஷமாக ஒரு உணர்வு வருது. அவர் மெய்மறந்து பூஜையை செய்கிறார். செஞ்ச உடனே எவ்வளவு நேரம் பூஜையில் இருந்தார்னே தெரியாது. பெருமான் பிரதட்சணமாக வந்துட்டார். அவர் வந்து என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படிங்க. பெருமானை பார்த்தாரோ இல்லையோ, பெருமானை பார்த்தாரோ இல்லையோ, அவருக்கு மற்றதெல்லாம் மறந்து போச்சு. சாமி எனக்கு விரைவு வேண்டாம், வீடு திருவடியை கொடுங்க. ஏன்னா உனக்கு எவ்வளவு ஆயுள் எவ்வளோ தெரியுமா உனக்கு? உனக்கு ஒரு நாள் கூட ஆகலை ஆயுள் இல்லை. அவ்வளோ பெரிய ஆயுள், எவ்வளோ தவம் செஞ்சு, எத்தனை வருஷம் தவம் செஞ்சு பெற்றிருக்க, பெற்று ஒரு நாள் கூட அவ்வளோ வேணாங்க தெரியாமல் கேட்ட சாமி நீங்கள் விளக்குதாமா. எதுக்கு சொல்கிறோம்னா இந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால தானே அந்த அதில் வெறுப்பு வந்துருச்சு. அதை விரும்பித்தானே இவ்வளோ நாள் தவம் செஞ்சுருக்கான் இல்லையாம்மா? அப்போ அதில் வெறுப்பு அடைவதற்குத்தான் பெருமான் அதை கொடுக்குறாரு. விளங்குதாம்மா? அவன் அதை பார்த்த உடனே அது வேண்டாம்னா, திருவடி வேணும்னா. ஏன் அப்படிலாம் கொடுக்க முடியாது? நீ முடிஞ்ச உடனே உன்னோட ஆயுள் முடியட்டும், உனக்கு முக்கிய தந்துடு அப்படிங்கிறாரு. இவனுக்கு மனசு அவரை பார்த்ததுக்கப்புறம் அவரை விட்டு பிரிய மனசு வராதா இல்லையா? அது அவருடைய அந்த அருள் நோக்கு. அவரை பார்த்தாலே நமக்கு மையறி வந்துருங்களாமா. அதனால அவர் கேட்குற, சாமி சரி அது வேண்டாம், நீங்கள் முடியாதுங்கிறீங்க, சரி வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரு உபகாரம் என்ன செய்யணும், நான் இப்போ பூசை பண்ணுறதுக்கு நீங்களே மூர்த்தமாக இருக்கணும், நீங்களே மூர்த்தமாக இருக்கணும். உங்களை மேலே பெரிய மனசு இல்லை, நீங்கள் மூர்த்தமாக இருந்தால் நீங்கள் இருக்கிறத நினச்சிட்டு பூசை பண்ணணும், அந்த பாக்கியமாக தாங்க. சரி தந்தோம் அப்படின்னாரு. அந்த லிங்கம் தான் அங்கே இருக்குது. விலகுதா? அதனால அது அவர் பெருமானே நேரடியாக அது எல்லா லிங்கத்திலும் மேலானது சுயம்பூர்த்திகிறது. அவரே அந்த லிங்கமாக எழுந்தருளி இருக்கிறார். அப்போ அந்த லிங்கம் ஒவ்வொன்றுக்கும் அது பல வகையாக சொல்லப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5 வகை சாதாக்கியம்னு இருக்கா இல்லையா? பஞ்ச சாதாக்கியம் இல்லையாம்மா? ஆமாம். அதில் எந்த சாதாக்கியம் வேணும் உங்களுக்கு? ஏதாவது நல்லதாக கொடுக்க சாமி. என்னம்மா இருக்கிறதுன்னு நல்லதா? நம்ம இருக்கிறது கண்ம சாதாக்கியம். ஆமாம். உங்களுக்கு என்ன சாதாக்கியம் வேணும்? என்னம்மா? அதுவும் அமூர்த்தி சாதாக்கியம். மூர்த்தம் இல்லாம அறிவு வழியா இருக்கக்கூடிய சாதாக்கியம் சதாசிவர். அவர் தான் சொரூபம். சொரூப சாதாக்கியத்துக்கு தான் என்ன பேரு? அதை பூசித்தவனுக்கு தான் முக்தி. மற்றவன் அதுக்கு மேலே மேலே போவான். விளக்குதாமா? அதனால அதுதான் பெருசு.
அப்போ அந்த பெருமானே இப்போ வாரார். அப்போ ஒவ்வொரு சாதாக்கியமும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு விளங்குதா? அதனால பஞ்ச சாதாக்கியம் 5 கலையில் உள்ளவங்களுக்கு 5 விதமான சாதாக்கியம் பெருமான் இருந்து அருள் புரிகிறார். இவர் அப்படி அந்த பெருமானையே அங்கே வச்சு பூசை பண்ணுறாரு. பூசை பண்ணால் ஒரு காலம் செஞ்சு முடிச்சாச்சு. பூஜை வந்து முடியும். பழையபடி ஆவாக்கான ஸ்தாபனம்னு பழையபடி திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கார். என்ன செய்கிறாரு? ஏன்னா அவர் அந்த பூசையில் நிறைவே வரமாட்டேங்குது. இன்னும் செய்யணும்னு பெருமான் முன்னால் வந்தால் அப்புறம் யானையுமே வந்த மாதிரி தானே இருக்கும். சதாகால பூசை தானே செய்வாங்க. அன்னைக்கு சிவராத்திரி, அன்னைக்கு அவர் விடிய உட்காந்து பூசை. சிவராத்திரி இந்த மாதிரி 4 காலம் இருந்து பூசை செய்பவர்களுக்கு முக்தி அப்படின்னு இருக்கு. உடனே பெருமான் வந்து முக்தியை கொடுத்தார். முக்தி கொடுக்க மாட்டோம்னு இருக்கலாமா? இவர் 4 காலம் பூசை தொடர்ந்து பண்ணதுனால அது விதியெல்லாம் ஒரு பக்கம் தள்ளியாச்சு. விளங்குதாமா? அதனால விதி எப்படி இருந்தாலும் சரி, பெருமானிடத்தில் அன்போடு பூஜித்தா எப்போ வேணாலும் முக்தி பெறலாம் அப்படின்னு அந்த ராத்திரிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. விளங்குதாமா? அதனால எங்க அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் அவங்க செய்த புண்ணிய விசேடத்தினால தான் அந்த தொழிலை செய்கிறாங்க. அவரிடமா இருந்து பெருமான் செய்கிறார். அப்போ அந்த உள்ளதுதான் தோற்றும் என்பது சர்க்காரியவாதம் இல்லையா? அப்போ அந்த உள்பொருளாகிய உலகம் அது எங்கேருந்து தோன்றும்? எங்க ஒடுங்கிச்சோ அங்கிருந்து தான் தோன்றும். எனவே அந்த சங்கார கர்த்தால ஒடுங்கி அவங்ககிட்ட இருந்து தான் தோன்ற முடியும். வேற யாருக்கும் ஒடுங்க முடியாது, எங்கிருந்து தோன்றவும் முடியாது. எனவே அதனால இங்க புராணங்கள்ல அடிமுடி தேடிய வரலாறுனா என்ன அர்த்தம்? ஏமா அடிமுடி தேடினாரவங்க மேல போனாங்க கீழே போனாங்க அப்படிதான் கதை படிக்கிறீங்க. அப்படின்னா அந்த கதை என்ன சொல்லுது? கல்வி செருக்காலே பணச்செருக்கு. என்னமா? கல்வினாலையும் செல்வத்தினாலையும் அது மாலையனுக்கு மாலுங்கிறது செல்வ சிறப்பினாலோ இல்லையா கல்வி செருக்கினாலோ அவனை அடைய முடியாதுங்கிறது. அடிமுடி தேடியதுன்னா ஆதியும் அந்தமும் அறிய முடியாத பெருமான்னு அர்த்தம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் வரும். அப்போ அவனுக்கு தோற்றமும் ஒடுக்கமும் கிடையாது. அப்போ எங்கும் நிறைஞ்சிருக்கிறவனை போய் ஒரு இதே இடம் பார்க்க முடியாது. அப்போ எங்கும் நிறைஞ்சிருக்கிறவன் எங்கும் நிறைந்த அறிவு கொண்டு அறியணுமே தவிர இடத்த போய் அலையக்கூடாது, லூசி போயிடுவான்னு அர்த்தம். விளங்குதாமா? பெருமான் அப்போ என்ன செய்யணும்? எங்கும் நிறைந்த பொருள் அறியணும்னா அந்த அறிவை பெறணும். அந்த அறிவை பெறதுக்கு இல்லாமல் தேடி அலைஞ்சா பிரயோஜனம் இல்லை. அதான் அதில் சொல்ல வந்த கருத்து. விளங்குதாமா? அவன் ஆதி அந்தம் இல்லாதவனுக்கு நாம் அடியை முடியை தேட நம்ம அறிவை கொண்டு தேட முடிஞ்சோம்னா முடியாது. அது அண்டம் கடந்த பொருள் சொல்லியிருக்கமா இல்லையா? நீங்கள் அண்டத்துக்குள்ள இருந்து தேடினா எப்படி தேட முடியும்? அது அண்டத்தெல்லாம் தாண்டி நிற்கிது. நீங்கள் ஏகதேச அறிவை கொண்டு வியாபகமான அறிவை அறிய முடியாது. அப்படி அதுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அப்போ என்ன செய்யணும்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினா அவனுடைய ஞானத்தை பெற்று அவன் அறிய முற்பட வேண்டுமே தவிர நம்முடைய அறிவை கொண்டு அவன் அறிய முற்படுவதுங்கிறது அறிவீனம். அதான் இன்னும் தான் காண்கிறேன்கிறார். விளங்குதாமா? நீங்கள் எவ்வளோ காலம் ஆனாலும் நம்ம அறிவை வச்சு பார்க்கவே முடியாது. இந்த கதை சொல்றது அதுதான். ஐயோ பாவம் கூடாது, தேடிட்டே இடக்கம் போட்டுக்கணும். விளங்குதாமா? ஏன்னா நாம் சாத்திரத்தில் படிச்சிருக்கோமா? நம்ம அறிவை கொண்டு பார்க்கலாம்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்களா இல்லையா? சங்கராந்தவாதி சிவசம் இவங்களாம் இருக்கு. அந்த கருத்தை மறுக்கிறது தான் இந்த கதை. ஒரு காலம் நம்ம அறிவை வச்சு
சுட்டறிவை கொண்டு சுற்றிறந்த பொருளை பார்க்கவே முடியாதுங்கிறது. அப்போ அதெல்லாம் கால விரயம். அப்படி முயற்சிப்பதெல்லாம் கால விரயம் தானே. அப்போ நாடை வீணடிக்க கூடாது. அதனால எங்க சம்பந்தர் பாடிய தேவார திருப்பதிகங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த 9வது பாட்டை பூரா இந்த ரெண்டையும் தான் சொல்றாரு. 2 பேரும் தேடினது இல்லையா? அப்பர் சிந்தரும் அவங்களும் 9வது 10வது 11ஆம் திருமுறைகள்லையும் சிவபரத்துவத்தை பற்றி சொல்லியிருக்குது. 12ஆம் திருமுறை அது சிவனை வழிபட்டு முக்தியடைந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடியது. எனவே அந்த சிவனையன்றி வேறொரு தெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்தின் அருளால் யாராவது முக்தி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. முக்தி அடையவே பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல் மருள் இல்லையாம்மா? அவங்கெல்லாம் ஒவ்வொரு பதங்களை அடைஞ்சிருப்பாங்களே தவிர முக்திங்கிறத அடையவே முடியாது என்பது. எனவே அந்த பிறப்பிறப்பற்ற வீடு பெற்ற அருள் புரிவது எப்படி உங்களால்? ஏன்னா அவனே பிறந்து இறந்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி அந்த பிறப்பில்லாததான் கொடுக்க முடியும்? அவனே பெறலை இல்லையாம்மா? அதான் சோதி கடலறியா ஆசான் சுத்த விடனென்று நீத்து விடுங்கிறார். அவனே சிவத்தை பார்த்து அருளை பெறலைன்னா அவன் அடுத்தவனுக்கு எப்படி பெற வைக்க முடியும்? முடியாது. மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும், வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும், இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன். யாருக்கு இந்த பிறப்பிறப்பு இல்லையோ அவன் ஒருவன் தான் அருள் செய்ய முடியும். பிறந்து இருந்து இருக்கவங்க யாருமே உங்களுக்கு பிறப்ப இல்லாத நிலையை தர முடியாது. விளங்குதா? அதனால எந்நாளும் அவனை வழிபடுவதற்குரிய நாள் தான். ஏன்னா அப்பர் சாமி பாடியிருக்கிறார். என்ன பாடியிருக்கிறாரு? இன்பம் துன்பம் உண்மை தொழாத நாட்கள் என்பார், இன்பம் உன்னை 8 நாள் என்பார். அப்போ என்னைக்கு நாம் பெருமான் வழிபாடு செய்தோமோ அந்த நாள் வாழ்ந்த நாள். அவனை வழிபடாத நாளெல்லாம் பிறவாத நாள்னா வீழ்ந்த நாள். புரியுதாமா? வாழாத நாள் என்று சொல்கிறார். அப்போ இன்னைக்கு தான் வழிபடணும், இன்னைக்கு வழிபடக்கூடாதுன்னு அப்படி சொல்லவே கூடாது. என்னைக்கும் சிவராத்திரி தான் அப்படிங்கிறார். விளங்குதாம்மா? எனவே அந்த சிவராத்திரி தினம் அவனை வழிபடுவதற்குரிய விசேட நாள். என்னைக்கு வழிபாடு இருக்கவங்களுக்கு அப்படி பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது நாம அந்த 11ஆம் நூற்பாவில் பார்த்த மாதிரி கண்போல் அபயங்கள் காணா கண்ணில்லார் கண்பேரே காணும் அக்கடல். 8ஆம் நூற்பாவில் கூட பார்த்தோமே. பார்த்தோம்லாமா? அம்மா காளீஸ்வரி இங்கே பார்த்தியா? இப்போதான் தட்டு தடவை எங்கே பார்த்தோம்? எவ்வுருவும் தானெனில் எய்துவார் இல்லைதால் இவ்வுருவின் பேரே இறை அல்ல. எவ்வுருவும் கண்போல் அவயங்கள் காணா கண்ணில்லார் கண் பேரே காண கடல். படிச்சதெல்லாம் மறைந்திருக்கு. யாராரும் அடிக்கிறவனா இப்பதான் நான் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் புஸ்தத்தை மூடுனா மூடிடுது. திறந்த பிறவாது வருதானா? வகுப்பு முடியும் போது தான் ஞாபகம் வருது. அது இப்படி பைய வந்து சேர்றதுக்கு வகுப்பு முடிஞ்சு போயிடுச்சு. சரி, பெருமான் தான் அருள் புரியணும் இல்லையா? நம்ம நினைக்க வைக்கிறதும் அவன் தானே. அதனால இங்க அந்த
எந்த நாளில் சிவனை வழிபடுவது சிறப்பு விசேடம், அது எப்படி வழிபட வேண்டும் என்பதை ஒவ்வொரு சைவ சமயங்களும் அறிந்து அதன்படியே வழிபடுவது என்பது முறை. அதனால் நல்ல நாளாக பயன்படுத்திக்கணும். விசேஷ நாளில் பண்ணால் இப்போ நாம் பார்த்த மாதிரியா ஒரு இடத்துக்கு வந்தால் விசேஷமான உணவு தோன்றுதுன்னா தலை விசேடம். அந்த இடத்துல வந்ததுனால அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு நாள்லேயே விசேஷம் இருக்குது. அந்த நாளில் செஞ்சால் மற்ற நாளில் செய்த விட அதில் உங்களுக்கு ஆமாம் பலன் அதிகமாக இருக்கும். அதனால் அன்னைக்கு அதை அப்போ அந்த நாள் அது விசேஷ நாள்னு நாம் விசேஷமாக செய்யணும். அதை அறிந்து செய்யணும். இந்த பூசணையை அறிந்து செய்யணும். அதனால் அந்த சிவராத்திரி பற்றி அதை அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெளிந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா சக்தி? சிவராத்திரியை பற்றி கரகண்டவங்க இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. இது அது எங்கன்னு தடவிட்டு இருக்கவங்களுக்கு தான், அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அதை அறிய விளைபவர்களுக்கு அதை பற்றி இன்னைக்கு நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. எனவே இந்த நாம் உண்ணுகிற உணவின் அளவை குறைத்தலும் உண்ணாது விடுவது மாத்திரம் விரதமாகாது. சிலவங்க அன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 2 நேரம், இன்னைக்கு 1 நேரம் சாப்பிடுவேன், இன்னைக்கு 2 நேரம் சாப்பிடுவேன், விரதம் இன்னைக்கு அப்படின்னா இல்லையாம்மா? அளவை குறைக்கிறது. எத்தனை தடவை சாப்பிடுது அதான் குறைக்கிறது, எண்ணிக்கையை குறைக்கிறது இல்லையாம்மா? ஆமாம், இதைத்தான் விரதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது விரதம் இல்லை. இது காலையில் சாப்பிட மாட்டேன், நிறையா நீ 1 நேரம் தான், மத்தியானம் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். எப்போ தான் மத்தியானம் வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. மணியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு தொலைஞ்சாங்க. ஆமாம், அது சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. என்ன பெருமானை நினைக்கணுங்க தாங்க முக்கியமே தவிர சாப்பாடு அங்கே முக்கியம் இல்லை. ஆனால் நாம் விரதம்னா அது என்னதோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் விரதம் இல்லை. விரதம் என்பதே பெருமானை நீட நினைப்பது தான் விரதம். எனவே இறை வழிபாட்டில் ஈடுபடுவதற்குரிய சாதனமாக அது இருக்கணும். உடம்பு இதான சாதனம். இது எப்படி இருந்தால் அந்த சாதனை செய்வதற்கு இடையூறு இல்லாமல் இருக்குமோ அப்படி வச்சுக்கணும். இது வெறும் கருவி தானே. இந்த கருவி சாப்பிட்டா தான் வேலை செய்யணும். சாப்பிடு, சாப்பிட்டா தூக்கி தொலைஞ்சிருந்தா சாப்பிடாத. விளங்குதான். அந்த உடம்புக்கு அந்த பணியை செய்வதற்கு அந்த உடம்பு எப்போ நல்ல நிலையில் இருக்குமோ அந்த நிலையில் வச்சுக்கணும் சாதனத்தை. விளங்குதாமா? இது வெறும் சாதனம்னு நினைக்கணும். இதே நாம்னு நினச்சிட்டு இருக்காது. அதனால் இந்த இறை அன்பை ஒருவரை, அந்த இறை அன்பு தான் ஒருவரை சரியை கிரியை யோகம் நெறியில நிற்க செய்கிறது. அதனால் இந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் சரீரத்தினால செய்வது இல்லையாம்மா? கிரியைனா என்னம்மா? ஆமாம், எங்கள் கிரியைங்கிறது உடம்போடு மனமும் சேர்ந்து செய்கிறது. மனத்தினாலே செய்தால் யோகம், அறிவினால் செய்தால்
ஞானம்னு வச்சிருக்கு. இப்படியெல்லாம் வச்சிருந்தாலும் இதுல அன்பு கலப்புலன்னா அது சரியில்லை. உடம்புனால போய் கோயிலில் போய் பெருக்கிறோம், மெழுகுறோம், விளக்கு ஏற்றுறோம், பூமாலை கட்டி போடுறோம், இதெல்லாம் செய்கிறோம். அது பெருமானிடத்தில் அன்போடு செய்யணும். அப்போ தான் அது சரி. விளக்குதாம்மா? இத்தனை மணிக்குள்ளே செய்தி முடிச்சுட்டு அங்கே போகணும். வீட்டு கடான்னு வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் இந்த செய்தியை நினைக்க, அதெல்லாம் சரியாகாது. அதெல்லாம் உங்கள் கவனம்லாம் எதில் இருக்குது? ஆமாம், அதில் தான் இருக்குது. பெருமானிடத்தில் இருக்கணும் அன்பு பூரா. பெருமானே உனக்கு நான் எவ்வளவோ செய்யணும், இதையாவது எனக்கு செய்ய கொடுத்துருக்கியேன்னு நினச்சி பெருமான் அந்த வாய்ப்பை தந்தான்னு நினச்சி அவன் நினைப்பாகவே செய்யணும். அவனை மறந்து செய் அறங்கள் வீண். வேற எதையும் நினைச்சுக்கிட்டு செஞ்சால் அதெல்லாம் என்னது? வீண். அது சரின்னு நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க. அது சரியே கிடையாது, ஒரு காரியம் கிடையாது. என்னம்மா? ஆமாம், அந்த நாம் நீங்கள் ஒரு சரியை செய்யணும், ஒரு கால அளவுக்கு தானே வருவீங்க. அந்த நேரம் மட்டுமாவது நீங்கள் மற்றதை மறந்துருக்கணுமா இல்லையா? அவனை நினைக்கணும். ஏன்னா இந்த சரியை செய்கிற வாய்ப்பு நாம் அந்த கோயிலில் போய் இதை செஞ்சிடோம்னா செய்ய முடியுமானா முடியாது. அந்த பெருமான் தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு இல்லையாம்மா? நாம நினைச்சா ஒரு காரியம் செய்ய முடியாத, ஒன்றை நினைக்க அது ஒழிந்துட்டு ஒன்றாகும், அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. அப்படிதானே? அப்போ அதை செய்ய வச்சிருக்கிறான். அதனால செய்ய வச்ச அவனை தான் நம்ம நினைக்கணும் இல்லையா? அதுதான் அந்த சங்கிலி நாச்சியாரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அவங்க திருக்கோயில் பணிதானே செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? எப்படிமா செஞ்சாங்க? திரைக்குள்ள ஒளிஞ்சு நின்று செஞ்சாங்க. ஆமாம், அப்படி இல்லை. அந்த திரைக்குள்ள ஒளிஞ்சிருந்து பிறர் அணியாமல் செய்யணுங்கிறது. நாம செய்யறது அடுத்தவன் பார்த்து மெச்சுறதுக்கு இல்லை. அது என்னது? பிறர் நாம் இதை செய்யறோம்னு தெரியாத அப்படி செய்யணுங்கிறது. அதுதான் அந்த திரைக்குள்ள இருந்து செய்யறது. நான் இங்கேருந்து போகும்போதே திரையை கொண்டுட்டு போவோம் சார், அங்கே போய் கட்டிக்கிட்டு தான் பெற்றுக்கோங்க. அப்படிலாம் இருந்தால் அறிவியணும். அது அப்படி சொல்கிறது நேக்கம் என்னென்னா, பிறர் நம்ம இப்படி செய்கிறது அடுத்தவனுக்கு கூட தெரியக்கூடாது. அப்போ நாம் நினைக்கவே கூடாது, நமக்கு அந்த நினைப்பே. அப்போ அங்கே அன்பு நாராக அஞ்செடுத்து மலராகங்கிறார். எப்படிமா பூ கட்டுதாங்க? மலராக. அது உள்ளும் புறமுமா? உள்ளேயும் பூ கட்டுதாங்களா, வெளியும் அப்படியா கட்டுறீங்க? அப்போ அங்க பக்தி தான் முக்கியம். இங்க என்ன முக்கியம்? பக்தி. அதனால அவர் அந்த பெருமானிடத்துல அப்படி அன்புனால மயங்கி நிற்கிறார். யாரு? சக்தி. அதான் சங்கிலியாம். பெருமானோடு கோர்த்து நிற்பதால் சங்கிலியம். எப்படி சொல்றாரு பாருங்க. சங்கிலி நாச்சியார்னது அந்த நாயகனோடு பிணைந்து நின்றதுனால சங்கிலி. அவர் அதனால அந்த சுந்தரனையும் பிணைத்தார். அதனால அதை இந்த மாலையை இங்க கெட்டுனாராம். அந்த சுந்தரருடைய கட்டுப்பாட்டை அவிழ்த்துட்டாராம். அப்படியே சொல்றாரு முரண் தொடையா. விளங்குதா? அவருடைய நெஞ்சத்தை அவிழ்த்தார், கட்டுப்பாட்டை அவிழ்த்தார். இவர் இங்க பெருமானிடத்துல அன்புனால நாரை இங்க கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். விளங்குதாமா? அப்படி அதனால அந்த இறை அன்பை வளர்ப்பதற்கு அந்த பெருமானின்
நாம் மனத்தினால் நினைத்தலும் வாயினால் பேசுதலும் பாடுதலும் உடம்பினால் செய்தலும் மூணு ஒருங்கே நிகழும். அது நமக்கு அந்த இவர் சொல்வாரா இல்லையா, சிவபிரகாசர் சொல்வார், திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதி கருங்கள் மனமும் கசிந்து உருவே கண்கள் தொடுமணல் கேணியில் துறந்து நீர் பாய். இல்லையாமா? அப்படி மைமயில் கொடிப்ப விதிர் விதிப்பு எய்தி அன்பனாகுனர். இதெல்லாம் வந்து ஒரு கால் பாடணும். ஒரு பாட்டை எடுத்து பாடுனா இப்படி விட வாய்க்கிருக்கு. சரியா விளையாமா? அதனால இந்த திருவாசகத்தை உயிர் கொல்லி என்பான். திருவாசகத்தை என்ன சொல்வாரு? உயிர் கொல்லி. அப்படி அந்த பாடும் போதே அப்படி உருகி பாடுறோமா இல்லையா? அதனால இந்த பணி செய்யும் போது அப்படி செய்யணும். விளங்குதாமா? அப்படி செஞ்சால் அதுதான் சரி, சரியை கிரியைக்கிறது. விளங்குதாமா? எனவே அந்த நாம் அந்த சரிகை முதலான தொண்டை செய்யும் பொழுது இல்லையா, வாக்கு மனம் அவனுடைய கருணையை சிந்திக்க, வாக்கு அவனுடைய திருப்புகளை பேச, உடம்பு அவனுக்கு திருத்தொண்டை செய்ய, இப்படி மூணு ஒரே இதில் ஒடுங்கி இருக்கணும். அப்படி செய்வது தான் இந்த தொண்டு பூசன். விளக்குதாமா? அப்போ இந்த மகா சிவராத்திரி சிவபெருமான் இந்த ஆன்மாக்களெல்லாம் உயிர் பொருட்டு வேத ஆகமங்களை அருளி செய்திருக்கிறார். அவற்றில் விதித்தவற்றை செய்தலும், அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதை விலக்கியவற்றை விடுவதும் நம்முடைய கடமை. அப்போது வேத சிவாகமங்களில் விதிக்கப்பட்டவற்றில் ஒன்று சிவ விரதங்கள். சிவ விரதங்கள் அதை அனுஷ்டிக்கிறது. அதனால் அவற்றை அந்த விசேஷ நாள்கள் அனுபவிப்பது நம்முடைய கடமை. சைவர்களுக்கு கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தில் ஆரம்பித்து சோமவாரம் தோறும் அந்த விரதம், சோமவார விரதம் முதல்ல கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து செய்யணும். அந்த விரதம் கடைப்பிடிக்க வேண்டியது. மார்கழி மாதத்து திருவாதிரையில் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த திருவாதிரை விரதம், மார்கழி மாதத்தை தொடங்கி ஆண்டு முழுவதும் திருவாதிரை தோறும் அந்த விரதத்தை இருக்கணும். கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை உமா மகேஸ்வர மூர்த்தியை குறித்து அனுஷ்டிக்கும் விரதம் உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை விரதம். புரட்டாதி மாதத்தில் வளர்பிறை அஷ்டமி முதல் தேய்பிறை சதுர்த்தி ஈராக 21 நாட்களும் அனுஷ்டிக்கின்ற அந்த கேதார கௌரி விரதம். அது அப்புறம் ஐப்பசியில் தீபாவளி அன்னைக்கு நிறைய செய்யணும். பங்குனி உத்தர நாளில் அனுபவிக்கக்கூடிய அந்த கல்யாண சுந்தரர் விரதம். விலகுதாமா? பங்குனி உத்தரத்தில் கல்யாண சுந்தரருக்கான விரதம். தை அமாவாசையில் இச்சா ஞான கிரியை சக்திகளின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த திரிசூலத்தை தரிசிக்க சிவனை குறித்து அனுஷ்டிப்பது அது சூல விரதம்.
அதை இச்சா ஞான கிரிகள், அவனுடைய இச்சா ஞான கிரிகள் நம்மகிட்ட விளங்குறது. அதை மும்மலம் அறுக்கும் அந்த வடிவிடை சூலம் என்கிறது. அது சூல விரதம். வைகாசி மாதத்தில் வளர்பிறை அட்டமியில ரிஷபாரூடராகிய சிவபெருமானை சூரியன் மறைவதற்கு முன்னாலே 3.25 நாழிகை, ஒரு நாளிகை 20 நிமிஷம், 3.25 நாழிகை பின்னால சூரியன் மறைந்த பின் 3.25 நாழிகையும் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படும். அந்த பிரதோஷ காலத்தில் அது நம்முடைய தோஷங்களையெல்லாம் விரைவில் நீக்குவது. அந்த காலத்தில் வழிபட்டால் நம்முடைய தோஷங்களையெல்லாம் விரைந்து நீக்குவது. சிவபெருமானை குறித்து அநேகித்த பிரதோஷ விஷயம் விரதம், அப்புறம் சிவராத்திரி விரதம், இதெல்லாம் சைவர்கள் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள். இத்தனை விரதத்திலே மேலானது இந்த சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பக்க சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று 5 வகை. திங்கட்கிழமை சூரிய உதயம் முதல் அன்று இரவு முடியும் வரையும், திங்கட்கிழமையில சூரியன் உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும், அந்த இரவு முடியுது காலம் மறுநாள் வைகறை வருது வரைக்கும். அமாவாசை வந்தால், அமாவாசை அந்த நேரத்தில் அந்த திதி, அமாவாசை திதி இருந்ததா பொருந்துமாயும் அது அபர பக்கத்து சதுர்த்தி, அதுவும் அது ரொம்ப விசேஷம். அந்த நாள் திங்கட்கிழமையில தொடங்கி அந்த ராத்திரி பூரா அந்த அமாவாசை இருக்கிற மாதிரி முழுசாக இருக்கணும். அந்த திதி வர்ற மாதிரி இருந்தால் அந்த இரவு சிறந்த இரவு. அதுவும் அப்புறம் அபரபக்கம், அபரபக்கம் நான் தேய்பிறை பின்னிரவு, அபரபக்கத்து சதுர்த்தி, சதுர்த்தசி, சதுர்த்தசி, சதுர்த்தசியில் திங்கட்கிழமைக்கு 4 சாமம், ராத்திரி முழுக்க 4 சாமம். அந்த இரவு 6லேருந்து 6, 6லேருந்து 6 வரைக்கும், சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 வரைக்கும் அதை 4ஆக பிரிச்சுக்கிறது. அதான் 4 காலம் ராத்திரி. விளங்குதாமா? அந்த நேரத்தில் அந்த அமாவாசை இருந்ததுன்னா அது சதுர்யுகம். சதுர்யுகம்னா 4 யுகமும் சேர்ந்தது. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு யுகம், அந்த 4 யுகமும் சேர்ந்து சதுர்யுகம். அது பிரம்மாவுக்கு ஒரு பகல். அது 432 கோடி மனுஷ வருஷம். விளங்குதாமா? 432 கோடி மனுஷ வருஷம், அவனுக்கு அரை நாள். விளங்குங்க? அப்படி ஐயோ பாவம் தான். எனவே
அந்த 432 கோடி வருஷமாகிய பிரம்மாவின் பகற்காலம் கழித்து ராக்காலம் வந்து அப்போ ராக்காலம் வந்தோடனே பிரம்மா நித்திரை செய்கிறார். அப்போது அவர் தூங்கும்போது பிரம்மன் அவன் உறங்கும் பொழுது சூரிய சந்திரனும் ஒடுங்கினார்கள். சூரிய சந்திரனும் ஒடுங்கிட்டாங்க. படைக்கிறவன் உலக படைக்கிறவன் அவன் ஒடுங்கினோடனே சூரிய சந்திரனும் ஒடுங்கினார். நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஒடுங்கிட்டு இந்திரன் முதலிய இமையவர் ஒடுங்கினார். உலகம் அழிந்தது. எல்லாம் ஒடுங்கிறது தான் அழிப்பு. இந்த ஆகாய உலகங்களில் இருந்த முனிவர்கள் ஆகாய தத்துவ உபவனங்கள் இருக்கிறவங்க அவர்கள் அஞ்சு நடுங்கி, ஆகாய தத்துவம் தானே இந்திரலோகம் திரும்பலாமா? இந்திரலோகம் எங்கே இருக்குன்னு நினைக்க முடியும். பக்கத்தில் இருக்க ஆகாயம் தான், ஆகாய தத்துவத்தில் தான் இருக்கு. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது? இவன் நமக்கு ரொம்ப பக்கத்தில் தான் கிடக்கான். விளக்குதாமா? இப்போ நாம் இந்திரலோகம்னு ஒரு தான் இது பஞ்சபூதத்தில் ஒன்று பூர்ண பூதம் இவ்வளோதான் இல்லையாம்மா? அதனால அந்த அங்கே வந்து ஆகாய உலகத்தில் இருக்கிற முனிவர்கள் அது அங்கேருந்து கீழே வரைக்கும் முனிவர்கள் எல்லாம் அஞ்சு நடத்தினார். அப்போ அப்படி நடுங்கி அவர்களெல்லாம் இந்த ஜனலோகத்தை அடைந்தனர். இப்போ நாமெல்லாம் இருக்கிற இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்தாங்க. சமுத்திரங்கள் பொங்கி எழுந்தது, எல்லாம் பொங்கி எழுந்தன. பிரளய வெள்ளம் அது முக்கியமான சேத்திரங்கள் தவிர காஞ்சி சீர்காழி போன்ற தலங்களை தவிர அது மற்ற பூமியில் உள்ள எல்லா தலங்களையும் விழுங்கி அது 7 பாதாள லோகங்களையும் சங்கரம் செய்தது. அந்த சலப்பிரளயத்தின் போது எங்கும் தண்ணி வந்து அழிஞ்சு போகுது. அந்த பிரளய வெள்ளத்தில் மிளந்து கொண்டிருந்ததோர் ஆறிலை. அதன் மீது அந்த பெருமானை சிந்தித்துக் கொண்டு ஒரு சிறு குழந்தை போல திருமால் அதிலே அறிதுயில் கொண்டார். அதை கண்ட இந்த ஜனலோகத்தில் இருந்த முனிவர்கள் அந்த திருமாலை பார்த்து புகழ்ந்து தோத்திரம் செய்தார்கள். திருமால் உடனே துயில் உணர்ந்து நான் தூக்கத்தை விட்டு எழுந்திச்சின்னு அர்த்தம். நம்ம தூங்கி இருக்கோம்னு நினைச்சு உணர்ந்துக்கிட்டான்னு செய்யக்கூடாது. துயில் உணர்ந்துனானது துயிலின் நீங்கி விளங்குதான். துயிலிருந்து உணர்வு வந்தாச்சு, நான் விழிப்பு நிலைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். விளங்குதாமா? எனவே அந்த அவர் பூமியை தேடினார். அந்த பூமி பாதாளத்தில் இருப்பதை அறிந்து அது தண்ணிக்குள்ள கிடக்கு. பன்றி வடிவெடுத்து சென்று தனது தந்தத்தினால் அதை எடுத்து வந்து பழைய மாதிரி இடத்துல வைக்கிறார். அப்போ இந்த பிரம்மாவினுடைய இராப்பொழுதாகிய சூரிய சந்திரனா இல்லை ராப்பொழுது அது ஆகிய 1000 சதுரியங்கள் 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுரியம். அது மாதிரி 1000 சதுரியங்கள் கழிந்தன. அவ்வளவு கழிஞ்சதுக்கு அப்புறம் பகல் பொழுது ஆரம்பமாகுது. பிரம்மா அவர் துயிலெழுந்து படைப்பு தொழிலை செய்ய கருதினார். சமுத்திரங்கள் தாம் முன்பு நின்ற இடங்களுக்கு அவையெல்லாம் சமுத்திரங்களெல்லாம்
பொங்கி வந்து இருந்ததா இல்லையா, அதெல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அவர் துயில் முடிச்சுட்டாரா இல்லையா, தூங்கும்போது எல்லாம் அப்படியே ஆச்சு. இப்போ துயில் எழுந்து படைப்பை தொழிலை செய்ய நினைக்கிறார். இந்த திருமால் பழைய பூமியை பழையபடி நிறுவியதால் அவர் அப்படி பூமியை படைச்ச உடனே அவர் ஏப்பா நாம பூமியை படைச்சிட்டோமே, சப்சே பழைய கிளாடி, பெரிய நாம ஆற்றல் நமக்கு, எல்லாம் அடிச்சு போய் கிடந்ததை நாம உண்டாக்கிட்டோமே, எப்படி அந்த திரிபுர சம்ஹாரத்தில் அந்த சிவபெருமான் அப்படி இவ்வளோ எல்லாருமா சேர்ந்து அந்த ரதமாக நிற்கிறவளா இல்லையா, இப்போ இத்தனை பேர் சேர்ந்த இவங்களை வச்சுக்கிட்டு அந்த திருப்புராதியை கொள்வது பெரிய வீரமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டோ எல்லாரும். அவர் நினைச்சாருன்னா மனத்தகத்தான், இப்படியா நினைச்ச அப்படின்னு அவர் பெருவிரல அப்படி வச்ச உடனே எல்லாம் தவறு குடியாயிடுச்சு. விளங்குதாமா, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி செய்கிறாரு, அந்த புண்ணியம் அவங்களுக்கும் வரட்டுங்கிறதுக்காக அவளை உடைச்சத்துக்கு இவ்வளோலாம் வச்சு. விளங்குதாமா, அவர் இறக்கத்தினால என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சி இவங்க நற்கதி அடையட்டும்னு நினைக்கிறாரு இல்லையா. இவன் தற்போதம், அதனால நமக்கு எப்போதும் அதுதான், அது மாத்திரம்தான் போக மாட்டேங்குது. பெருமான் நினைவோ இதெல்லாம் மற்ற எல்லாம் பேர் தான், இவன் மட்டும். அதனால அந்த பெருமானி உடனே விஷ்ணுமூர்த்தி ஒரு நந்தியாகி தாங்குறார். விளங்குதாமா, இந்த தேர் பொடி பொடியாக ஒழுங்கின உடனே இவரை அவர் வாகனமாக இருந்து தாங்குறார். என் மேலே இருந்து நீங்கள் சண்டை போடுங்க. அப்போ அவர் அன்பை பார்க்குறாரு. ஐயோ இந்த பிள்ளைக்கு ரொம்ப அன்பு இருக்க அப்படின்னு, ஏப்பா நாம் சிவபெருமானே தாங்கிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நினைக்காவோ, ஏப்பா இவர் அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லையே, அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை, நம்ம தாங்கிட்டோமே, ஏழை இப்படி. அப்புறம் அப்படி நினைச்ச உடனே வெயிட்டு தாங்க முடியாமல் மூக்கு வாயிலிருந்த ரத்தம். விளங்குதாமா, இப்போ இவங்க தாங்கணும்னு நினைக்கிறான்னா அவருடைய லேசாக இருக்கிறாரு கருணையில. இதை நாமோன்னு நினைச்சிட்டாலே எல்லாம் போச்ச. நமக்கு அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் தர்றோம் அவன் தானே, தாங்கிறதும் அவன் தானே, அதெல்லாம் மறந்துட்டான். இப்போ திருமால்னு சொல்றதெல்லாம் அவர் இல்லை, தமாலைத்தான் சொல்றாரு. விளங்குதாமா, நம்ம அறிவு மால் கொண்டு இருப்பதைத்தான் திருமாலுங்கிறோம். விளங்குதா. எனவே அப்படி அந்த நாம தற்போதும் எழுந்து நிற்கிறது. அதனால எங்க அந்த திருமால் அகந்தை கொண்டதுனால பால்கடல சர்ப்ப நயனத்தின் மீது யோக நித்திரை செய்தார். இந்த பிரம்மா எண்ணற்ற தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் மற்ற உயிர் கூட்டங்களையும் படைத்து விண்ணையும் மண்ணையும் அவர் தோற்றுவித்து இந்திரனை வானாட வைத்து அட்டதிக்கு பாலகர்களை அந்தந்த திசை காவலர்களாக நிறுவி தான் படைத்தவற்றை பார்த்து தன்னைத்தானே வியந்து கொண்டார். நான் துயிலும் போது உலகம் ஒடுங்குகிறது, நான் துயில் எழும்போது இந்த உலகமெல்லாம் தோன்றுகிறது. அதனால
உலகத்துக்கு ஆதியை செய்பவனும் நான் தான், அதுக்கு அந்தத்தை செய்பவனும் நான் தான். என்னையின்றி உலகுக்கு ஒரு முதல் இல்லை, கர்த்தா இல்லை, நானே பரம்பொருள் என்று எண்ணினார் அந்த பிரம்மா. குட்ட வேண்டியதானே போங்க. ஆமாவா? சரி. அதனால அந்த பிரம்மாங்கிறது நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் தானே என்னம்மா. அதனால தனக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று எண்ணிய அந்த பிரம்மா சக்கரத்தை கரத்தில் தரித்து கொண்டு அகந்தையே மனதில் சுமந்து கொண்டு பால் கடல்ல பள்ளி கொள்கின்ற அந்த திருமாலை வேதமும் வேத பொருளும் நான், ஆதி நான், உருவும் நான், அருவும் நான், இருளும் நான், ஒளியும் நான், யாவதும் நான், யாவரும் நான், தூயவனும் மாயவனும் நான், பூதங்கள் நான், அந்த சிவபெருமானுடைய பாதியாகிய சக்தியும் நான், சிவனும் நான், பரம்பொருளும் நான் என்று எண்ணுகிறார். விளங்குகிறமா? அது திருமால். எனவே பிரம்மா அவர் நீ சொன்னது போதும், நீ ஓம் பெருமையை சொல்லுத, நான் அப்படி லேசப்பட்ட ஆடலை அவோ. எனவே நாம் 2 பேரும் போர் செய்வோம், நீ போரை ஏற்றுக்கொள். யார் போரில் வெற்றி காண்கிறார்களோ அவரே மேலானவர் என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். போருக்கு எழு என்றார். விளங்குதாமா? அப்போது அப்படி இவ்வாறு பிரம்மா விஷ்ணுக்கிடையே நடைபெற்ற சொற்போர் என்ன ஆயிடுது? அது மற்போர் ஆகி ஆயுத படைப்போர் ஆயிடுச்சு. விளங்குதாமா? இருவரும் பல படைப்புகளை செலுத்தி கடைசியில் அந்த பெருமானுடைய பாசுபத அஸ்திரம் சிவப்படை செலுத்தினார்கள். அந்த சிவப்படைகளும் பயங்கரமாக போரிட்டு அந்த படைகள் அந்த கட்சிய அக்கினியினாலே தேவரும் மனிதர்களும் அஞ்சு வருந்தி நடுங்கினார்கள். அப்படி 2 தீ. அப்போது சிவபெருமான் அவருடைய திருவருளால அந்த இடத்துல நாரத முனிவர் அவர் தோன்றி அந்த பிரம்மன் முகத்தில் அதிலிருந்து அவதரித்து, அதை பிரம்மபுத்திரன்னு சொல்கிற மாதிரியா அவர் முகத்திலிருந்து வந்தவர் பிரம்ம விஷ்ணுக்களை நோக்கி, நீங்கள் நான் பிரம்மம் என்று நினைத்து ஒருவருக்கொருவர் சண்டை எடுக்கிறீர்கள். நீங்கள் நான் பிரம்மம் என்று எண்ணுவதில் ஒத்த பண்புடையவர்களாக இருக்கின்றீர்கள். 2 பேரும் ஒரே மாதிரி தான். முதல் பொருள் ஒன்றன்றி வேறில்லை. கடவுள்னா ஒன்றுதான். நீங்கள் இருவரும் ஒத்த பண்புடைமையால் உங்களில் யார் முதல் சொல்லுங்கள். நீங்கள் போரிடும்போது, அப்போ சண்டை போடும்போது உங்கள் படைகளை அல்லாமல் உலகத்தை அழிக்க வல்லது ஒரு பெரும்படையை விடுத்தீர்கள். பாசுபத அஸ்திரத்தை விட்டாங்களா இல்லையா? ஆமாம். அதனால அந்த படையை உங்களுக்கு தந்த கடவுளை மறந்து பாதுகாத அஸ்திரத்தெல்லாம் விட்டாங்க. அது யார் தந்தாங்கிறதெல்லாம் நினைவில்லை. அந்த படையை உங்களுக்கு தந்த கடவுளை மறந்து விட்டீர்கள். அந்த கடவுளை மறந்தது மாத்திரமின்றி நீங்கள் விடுத்த படையின் பெயரையும் மறந்து விட்டீர்கள். அதை சிந்தித்து தெளியுங்கள், போரை நிறுத்துங்கள். தொடர்ந்து போர் புரிவதனால்
ஆதியும் ஆதியாயும் அருவமாயும் உருவமாயும் அருவுருவமாயும் இப்படி எல்லா பொருளாயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உங்கள் மத்தியில் சோதியாய் தோன்றும். முடிந்தால் நீங்கள் அதன் அடியும் முடியையும் காணுங்கள் என்று அந்த நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். விளங்குதாமா? எனவே அந்த 2 பேருடைய அடியையும் பெருமானுடைய அடியையும் முடியும் நீங்கள் 2 பேரும் பாருங்க. யார் பார்த்தாங்களோ அவங்க தான் வலிமை உடையவர் என்று அவர் சொன்னார். அதுக்கப்புறமும் இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் செருக்கோடு 1000 ஆண்டு போர் நடந்தது. அப்பவும் அந்த படையினுடைய ஆற்றலை அவங்க நினைக்கல. யார்கிட்ட அதை கொடுத்தான்னு அதையும் நினைக்கல. தங்களைத்தான் உயர்த்து கொண்டார்கள். எனவே இவர்களது செயலை இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் தீங்கு விளையும் என்று எண்ணிய பெருமான் உயிர்களோடு நிறைய அழியும் என்று எண்ணியவர் தமது உயர்நிலையை உணர்த்தினால் அவர்கள் போரை நிறுத்துவார் என அந்த சிவபெருமான் திருவருளால் எண்ணி அதனால் அவர்களுக்காக இறங்கி அவர் என்ன செய்கிறார்னா அந்த ஆன்றதோர் அளவை தன்னில் அடைந்து மாகம் தென்னின் வான்திகள் வானாட்கண்குன் மதி பகலரவு நின்றாள் ஞான்றது தன்னில் யான் கண்டு நடுப்புற நடுவனால தோன்றினன் கனல் குன்றே போல அவன் அந்த தீக்குன்று போல கனகக்குன்று போல பொன்னாலான ஒரு மலை போலவும் தீ போன்ற மலை போலவும் அவன் தோன்றி சொல்லரும் பரத்தின் சோதி அப்படி சோதி வடிவாய் தோன்றி நின்றார். அடிமுடி தேடனம் படலத்தில் அதை சொல்றார். எனவே பிரம்மாவின் கூற்றாக கூறுகின்றார். இதை கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்கிறார் கந்த புராணத்தில். எனவே மாகங்கிறது மாசி, பகல்ங்கிறது சூரியன், நென்னல் அப்படிங்கிறது முதல் நாள், முதல் நாள் நேற்று இல்லையா? அதான் நானே மானின் நென்னலை வருதுலாமா? நன்னல்னானது நேற்று. எனவே அந்த சோதி பிரம்ம விஷ்ணுக்கள் செலுத்திய சிவப்படைகளை அவங்க 2 பேரும் பாசுபத அஸ்திரத்தை விட்டாங்களா இல்லையா? ஒருத்தன் அதை 2ஐயும் எங்கே போய் இருக்குது? அவருடைய அம்பரா துணியில் போய் இருக்குது. இவங்க 2 பேரும் விட்டது எங்கே போய் கிடக்குது? பெருமானுடைய ஆமாம் விலங்குதான் அவற்றை போய் அடைக்கலமாய் இருக்குது. எனவே இந்த நிகழ்ச்சியை எடுக்கும் அந்த குடமாதத்தின் இலங்கும் பிறை குறையை தொடுக்கும் நிதி திதி பன்னாட்கென சொல்லும் சதுர்த்தசியில் அந்த சதுர்த்தசி அன்னைக்கு அதை விடுறாரு. அப்போ அந்த சிவசாஸ்திரி உற்பவத்தை பற்றி இதில் அப்படி சொல்கிறாரு. எப்போ வந்து எனவே அந்த சோதி தோன்றிய போது உங்கள் வன்மையை திருபுரம் எரித்த சிவபெருமானை காண்பான். நீங்கள் இந்த சோதியினுடைய அடியையும் முடியையும் கண்டறிங்கள். உங்கள் ஆற்றலின் அளவை அவன் சொல்லுவான் என்று சொல்ல ஒரு அசரீரி வாக்கு. அசரீரினது சரீரம் இல்லாமல் சத்தம் மட்டும் கேட்கும். அப்போதும் அந்த 2 பேரும் அகந்தை அழியலை. 2 பேருக்கும் அப்பவும் அகந்தை போகலை. எனவே சோதியின் அடிமுடிகளை தேடி அவற்றில் ஒன்றை முதலில் காண்பவரே பெருமைமிக்க தலைவர் என அவர்கள் முடிவு செய்தனர். முடிவு செய்து நாம் பார்த்துருவோம்னு போகிறாங்களே தவிர அவங்க அந்த திருவடி பணிவினால அன்பினால பெறணும் அடையணுங்கிற அறிவே அதுதான்
இந்த கோபத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அழிப்பவன், சங்காரன். கோபங்கிறது எழுதுமா? தீ, நெருப்பு. அப்போ அந்த கோபம் வந்துட்டா நமக்கு என்ன ஆயிடுது? அறிவு அழிந்து போகுது. கோபம் வந்துட்டா என்ன ஆயிடுது? அழிந்து போகுது, எரிஞ்சு போயிடும். ஆமாம், அறிவு இல்லாமல் தான் ரெண்டு பேரும் சொல்கிறான், விளங்குதாம்மா? அதனால அந்த அழியின் முடிகளை தேடி அவற்றில் ஒன்றை நான் காண்பேன், நான் கேட்பேன் என்று அவர்கள் முடிவு செய்து முயற்சி பண்ணுறாங்க. இவன் எல்லாத்தையும் கடந்து எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கவன், இவனை அனன்யமாக அவனோட அடங்கி நின்னா பார்க்கலாமே தவிர இப்படியெல்லாம் அகத்தையால் பார்க்க முடியாதுங்கிறதே வேதங்களை படித்தவனுக்கும் தெரியலைங்க. விளக்குதாம்மா? அதுதான் வெறுமன படிப்பு என்பது என்ன செய்யாது? அறிவை தராது. அப்போ எது நமக்கு அறிவை தரும்? படித்தபடி நிற்கும் போது தான் வரும். அதான் கல் நெல்லுனார். அந்த சாதனையை செய்யும் போது தான் நமக்கு, அதான் பெருநூல் சொன்ன அறத்திறனில் விளைவதுன்னார். பெருமானுக்கும் நமக்கும் உள்ள அத்துவிதத்தை நான் பக்கம் பக்கமாக எழுதினாலும் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியாது. பெருமான் ஒன்றா இருக்காரு, வேற இருக்காரு, ஒன்றா இருக்காரு அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஒருத்தருக்கு தெரியலன்னு தான் இருக்கும். தெரியுமாம்மா உங்களுக்கு? அத்திவிதம்னா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியல, அப்படியா? தெரியுதாம்மா? தெரியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒன்றா இருக்கான், வேற இருக்கான், உடனா இல்லையா? ஒன்றாகாமல் இரண்டாகாமல் இருக்கிறார். ஒன்று ரெண்டு ஒன்றுமில்ல ரெண்டு குண்டை, ஒன்றும் இரண்டும் அன்றாகாமல்ங்கிறார். அப்படிலாம் இல்லைங்கிறார். விளங்குதாம்மா? அப்படிலாம் நமக்கு பாட்டு வந்திருக்கா இல்லையா? ஆமாம், ஒன்றா இருக்கிறதுனா ஒத்த பொருள் தான் ஒன்றா இருக்கும். அது ஐக்கியவாத செய்வோம் அப்படி சொன்னான். நீங்கள் வேற இருக்குதுன்னா சையோக பொருள் தான் வேற இருக்கும். ரெண்டு பேரும் கலக்கவே இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? அது பேதவாத செய்வோம். ரெண்டும் ஆகாது. பெருமானோடு ஐக்கியவாத செய்யறதுல அவங்க சொன்ன மாதிரி நின்னாலும் முக்கிய அடைய முடியாது, வேற நின்னாலும் அதை அதை போற்றி புகழுடைய 15வது போட்டியில் சொல்லியிருக்காரா இல்லையா? ஏமா சொல்லியிருக்காரா இல்லையா? நான் சொல்லுங்க. முதல்ல ஆமான்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் தேடுதேன். நிப்பிறவி பேதம் தண்ணில் இன்பப் பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்துகிறாரா இல்லையா? அவங்களெல்லாம் பாதகர்கள். அப்போ அறிவு பெற்ற இந்த பாசம் நீங்கன்னா போதும், பெருமான அடைய வேண்டியது இல்லைங்க. அவங்களாம் யாரு? பாதகர். பாதகர் யாரு? ஏமா சொல்லுங்கம்மா, பாதகர் யாரு? பாதி பாதகர்லாம் சொல்ற மாதிரியா? அதுக்கு அருமையா விளக்கம் சொல்றாருமா. பாதகர், பாதக மலமுடைய அவரெல்லாம் பாதகர். பாதக பாத கமலம் அடையாது, பாதக மலமுடையவர். பாத கமலம் அடைந்தவரெல்லாம் ஆமா. பாதகம்னா நமக்கு எதிரான எதிரான மலமுடையவர் பாதகர். அதான் அந்த சொல்லுக்கு பொருள். அது பாத கமலம் அடையாது தடுக்கிறது. விளங்குதாம்மா? நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாம்மா. அதனால அப்போ அவங்க இப்படி பெருமானை அடையாம
அது அன்புனால அவன் அடையணும் அப்படிங்கிறது தெரியல, அகந்தை போகலை. அதனால அந்த யார் பார்த்தாங்களோ அவரே பெரியவர் என்று எண்ணிக்கொண்டு பெருமானை அடைய வழிய பார்க்காம தன்னை அளக்கிறார்கள். எதை அளக்கிறாங்களாம்? பெருமானுடைய கருமையை நினைக்காம தன்னை அளந்து பார்க்குறாங்க. எனவே அவங்க அளக்கணும்னா யார் அளக்கணும்? அவனுக்கு வேறான ஒருவர் தான் அவர் அளக்கணுமே தவிர இவர்களை அளந்து கொள்ள முடியாது. அதனால அவர்கள் நடைபயின் மணலை யோவா நலங்கள சிறுவன் வானில் சுடைமலி கதிரை கையால் சீண்டுவான் துணியுமாப்போல் நடைபயில் மழலை. இப்பதான் நட பழுதான் புத்தகம் நடக்கும். அதே நம்ம சின்ன பிள்ளை முதல்ல அப்படித்தான் நடக்கும். அந்த புள்ள பார்த்து என்ன செஞ்சுதான் அப்படிப்பட்டவங்க வானில சுடர்மணி கதிரை சூரியனை அவனை கையால தீண்டணும், அதை பிடிக்கணும் அப்படின்னு அப்படி பிடிக்க துணிந்தது போல இப்பதான் அவன் நடக்கவே பழகிருக்கான். அவன் சூரியனை பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அது மாதிரி இவங்க சிவபெருமானுடைய முடி அறியணும், அடி அறியணும்னு நினைக்கிறாங்க. பிரம்மா முடியையும் திருமால் அடியையும் காண்பது என தீர்மானித்தனர். அதான் அதனால அந்த கதிர் ஓவா கதிர் என்கிறார். திருமால் பன்றி வடிவத்தை எடுத்து பூமியை கீழே உள்ள புவனங்களையும் பிளந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்ன வடிவெடுத்துக் கொண்டு ஆகாயத்தின் மேலுள்ள புவனங்களிலே பறந்து சென்றார். திருமால் கீழே போக போக பன்னெடுங்காலம் கழிந்தது. அவரால் அடியை மாத்திரம் அல்ல, அந்த அடியினுடைய எப்பாதத்தையும் காண முடியும். திருவடியைத்தான் பார்க்க முடியல. ஏன் முட்டு தெரியுது, கால் தெரியுது, ஒன்று தாலியும் தெரியல. அவருக்கு உருவம் எங்கே இருக்குது இல்லையாமா? அவர் ஏன் இப்போ ஒன்று தெரிஞ்சதுன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகலாம்னு ஒரு தாலி தெரிய மாட்டேன். விளங்குதாமா? அப்படி இப்போ உங்களுக்கு நீங்கள் வழி தவறி போயிட்டீங்கன்னு வைங்க, எப்படியோ வாரீங்க உங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் வந்துடுதுன்னா, ஏப்பா இந்த இடம் வந்துருச்சு எப்படி ரெண்டு போயிடலாம்னு வருதா இல்லையா? அப்படி வரும் இல்லையா? இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனவே அந்த திருமால் கீழே போக போக பன்னெடும் காலம் அப்படி கழிந்து ஒன்றையும் அறியாமல் அவனுக்கு இழைப்பு மாத்திரமே அவன் பெற்றான். கழிப்பு பெறுவதற்கு பதில் என்ன வந்துருச்சான்? திருவடிக்கு போனா கழிப்புல வரணும். இங்கே இவனுக்கு என்ன வந்துடுது? இழைப்பு வந்துருச்சு. விளங்குதா? ஆமா. எனவே அவனுக்கு நீர் வேட்க எடுத்தது தண்ணிதாகம். அதனால் அவர் அகந்தை அழிந்தது, அவருடைய அகந்தை அழிந்தது, நல் உணர்வு தோன்றியது. அதனால அவர் நினைக்கிறாரு, நாமால அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சரண்டர் ஆகுதாரு. சபதம் கபதமெல்லாம் தப்பா சொல்லிட்டோம் தெரியாம அப்படிங்கிறது உணரணும்ல. உணர்ந்து சரி திரும்பி போயிடலாம்னா, ஏமா ஒருத்தன் நீச்சல் அங்கே போகணும், அந்த கரைக்கு போவதுக்கு வலுவில்லை, திரும்பி இங்கேயும் வர முடியல. ஏமா கரைக்கு மட்டும் போயிட்டான், அந்த கரைக்கு போகிறதுக்கு இன்னும் தூரம் இருக்கும், அங்கே போக முடியாது, கை கால் வாங்கி போச்சு. திரும்பி வந்துடலாம்னா அங்கேயும் அவன் என்ன ஆவான்? என்னமா அதை மாதிரி தான். எனவே திரும்பி செல்லவும் வழியற்று ஐயோ அப்படின்னு நினைச்சு பெருமானுடைய திருவடியை நினைக்கிறது. அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயார நடினார் அந்த பெருமானுடைய திருவடியை
சிந்தித்தார். அப்போ என்றும் உணர்வறிய அந்த எம்பெருமான் அவர் என்ன செய்வார்? அந்த பெருமான் யாரு அபயம் கேட்டா உடனே காப்பாவும், காத்திருக்கும் காத்திருக்கும். அதனால அந்த அந்த எம்பெருமான் திருந்தான் திருத்தாள் என்று அறநிலை பெருமானுடைய இப்படி நமக்கு நம்மால முடியும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம அகந்த போகவே போகாது. உலகத்துல நாம் அப்படித்தான் முயற்சி பண்றோம். உடனே பெருமானை சார்வதில்லை. ஒரு காலி முடியாதுன்னு அது வர்றதுக்கு நாளாயிரம் வந்த பிறகுதான் சரண்டர். இப்போ புராணங்களில் பார்த்தாலும் இப்போ இந்த சந்திரன் சாபம் பட்டான்னா அவன் இத்தரனை போய் பார்க்காம பரமாவை போய் இப்படி ஒவ்வொருத்தனா பார்த்து ஒரு வேளாலும் முடியாதுன்னு சொன்ன பிறகு கடைசியில் தானே சிவபெருமான்கிட்ட போகிறான். சிவபெருமான் ஒருவர் தான் காப்பாருன்னு அவனுக்கு தெரியலையா? தெரியலம்மா. அப்படித்தான் நமக்கும் அந்த பாரதத்திலையும் அந்த திரௌபதி துயில் உரியும் போது அவன் முயற்சி எவ்வளவோ பண்ணி பார்த்து ஒவ்வொருத்தரையா வேண்டி அந்த திருதராசன் அவன் கண்ணே இல்லாமல் இருக்கான். அவனை போய் ஐயா ஐயானா அவன் கண்ணை முடிக்கல ஏற்கனவே இப்படி ஒவ்வொருத்தரா ஏங்கி பார்க்கான். யாரும் காப்பறதுக்கு முடியலை. கடைசியில் கையை ரெண்டையும் தூக்கினதுக்கு அப்புறம் தான் கடவுள் வந்து காப்பாத்துறாரு இல்லையா? அப்படித்தானே சொல்றாங்க. இதுதான் உண்மை. நாம பெருமானிடத்துல எப்போ அவன் ஒருவன் தான் காப்பான்னு சரணடைஞ்சோமோ அப்பதான் பெருமான் வருவார். நம்மால முடியும்னு நினைக்கிற வரைக்கும் அதனாலதான் நாம அவனுக்கு பெருமானுக்கு சொல்லும் பொழுதே அந்த தெரிதாங்க நமஸ்காரத்தை செய்யணும். கையை மேல தூக்கிட்டோம்னால என்ன அர்த்தம்? நாம அவனுக்கு சரண்டர் ஆகிட்டோம்னு அர்த்தம். அது அடையாளம் தான். விளங்குதாமா? அதனால பெருமானுடைய சரணம் தான் நமக்கு கரணம். விளங்குதாமா? அதனால அதற்கு பற்றுவதுதான் நமக்கு அதான் பாத நிழல். அதுதான் நமக்கு நிழல். அதனால இங்க அவர் அப்படியெல்லாம் நினைச்சு அவருடைய வன்மை பெரிதாக நினைச்சு அந்த பொன்றியது என் வன்மை. அதனால என்னாச்சு? அவருடைய வலிமையெல்லாம் தொலைந்தது. எனவே பொறுத்திடு குறை, என்னுடைய குறையெல்லாம் பொறுத்து அடியேன் ஒன்றும் உணரேன் என்று உளம் நொந்து பெருமானை போற்றுகிறார் இல்லையா? அதான் மெய்யுணர்வு. என்னால் ஒன்றும் முடியலேன்னு பெருமானை நினைச்சு செய்கிறாரா இல்லையா? அப்படி அவர் போற்றும் பொழுது அந்த சமயத்தில் அந்த அமலன் திருவருளால் திருமால் அவனுக்கு வலிமை உடம்புல வலிமை வரப்பெற்று அவன் பூமியை அடைந்து படையபடி திரும்பி வந்து அது சோதிக்கு அனைத்தாக வந்து அதை வணங்கி நின்றார். அந்த பெருமானை வந்து பூமியில வந்து அந்த சோதியை வணங்கி நிற்கிறார். பிரம்மா அன்னமாக 1000 ஆண்டு காலம் அந்த சோதியின் முடியை தேடி பறந்தும் அவரால் அதை அணிய முடியவில்லை. திரும்பி சென்றால் என் சபதம் என்னாகும் என்று எண்ணி திருமால் சோதியின் அடியை கண்டு முதல்வராகிவார். அதனால அவர் முதல்வரானால் என்னை அவரின் அடிமை என்பார்கள். நாம் அவனுக்கு அடிமையாயிருவோம். அதனால எவ்வளவு காலம் கழிந்தாலும் சரிதான், முடியை கண்டால் அல்லது திரும்புவது இல்லை என்று எண்ணி மேலே பறந்து சென்றார் பிரம்மா. அதனால் அவரது ஆற்றல் அழிய கண்களெல்லாம் சுழன்று சிறகுகளெல்லாம் அப்படியே மேலே போக போக கரிஞ்சி நொந்து கால்களெல்லாம் ஓய்ந்து அறிவு தடுமாறி அப்போது அந்த சோதியில் நின்ற சித்தர்கள் விரைந்து வெளிப்பட்டு அந்த வானின் உச்சிக்கு சென்று நின்று இந்த பரஞ்சோதியின் முடியை மீன் தின்னும் இந்த வெள்ளை அன்னம் அறியப் போகிறதா
அன்னத்தில் ஏறிட்டு இப்படி வாரிய இது கழத்தில் தடாகத்தில் இருக்கிற மீனத்தில் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு நீ இல்லையாம்மா அந்த அன்னம்ங்கிறது என்னதுமா? ஏம்மா அன்னம்னா என்னது? அந்த அன்னம்தான் இன்னம்தான் கட்டிலது அப்படின்னு தமிழ் படி தூதர் சொல்றாரா இல்லையா? இந்த அன்னம்ங்கிறது என்னது? இதெல்லாம் பசு ஞானமா? நானே கடவுள்னு நினைக்கிறவன்னா அது என்னதுக்குன்னு சொல்லியிருக்குது. அவன் அந்த பாசத்துல நீங்கிட்டான். ஆனா நானே கடவுள்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிற அந்த பசு ஞானம் விளங்குதாமா? அதுதான் அங்க அன்னமா காமிக்கிறது. விளங்குதா? இந்த பாசத்துல நீங்கினதுனால அதை வெள்ளையா காமிச்சு, ஆனாலும் உனக்கு பசுத்துவம் நீங்கல். அதனால இந்த பசுத்துவத்தினால் அவனை பார்க்கவே முடியாது. அதனால இந்த பறவையும் மனம் ஆசினை போக்கி அதனால அவர் என்ன செஞ்சார்? இதுக்கு மேலே இதை வச்சுக்கிட்டு பறக்க முடியாதுன்னு சத்தம் காட்டாமல் கீழே வந்துட்டார். கீழே வந்து இவரை போல அந்த அக்கினியை தொழுது நிற்கிறார். அந்த அக்கினி மலையை அடைந்து நின்றார். அப்போ சிவனே இந்த பறவைக்கும் மனமாசினை போக்கி அருள் புரிய வேண்டும், இதுவும் உயர்த்தும் என்று கேட்க அந்த சித்தர்கள் கூட்டை கேட்டு சிந்தித்த பிரம்மா அந்த மனமாசி நீங்கி அந்த சித்தர்களை போற்றி சிவனை போற்றி பாடி துதித்து, அந்த சித்தர்களுங்கிறது முக்கிய பெற்றவங்க, அவங்க இவருக்கு சொல்றாங்க இப்படிலாம் அடைய முடியாது. அதனால துதித்து சிவார்ச்சனை செய்ய நினைத்து கோவிக்கு வந்தார். அங்க திருமாலை அடைந்து யான் அந்த பரம்பொருள் ஆவியம் என ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டு போரிட்டோம். அந்த நாரத முனிவரின் மொழியையும் கேட்கல. சிவனை சோதியாய் வந்தருடையதை அறியாமல் இங்கே சோதினா வெறும் தீன்னு நினைச்சுக்கிட்டு மேலே கீழே போனோம். எனவே இறக்கும் சமயத்தில் அவன் அருளால் அவனை புகழ்ந்து வலிமை பெற்று நாம் ஒரு மாதிரியாக கீழே வந்து சேர்ந்துருக்கோம். இனி நாம் 2 பேரும் இந்த இடத்துல சிவனை வழிபட்டு அவனுடைய திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த திருமாலும் அதற்கு ஒப்பு சொல்லி 2 பேரும் அந்த சிவலிங்க பெருமானை வேத ஆகமப்படி முறைப்படி ஸ்தாபனம் செய்து மலர் மஞ்சனம் தீபம் தூபம் முதலியவற்றை கொண்டு பூஜை செய்து போற்றி துதிக்க அந்த சோதிக்கு பக்கத்தில் அங்கே மைக்களமும், களம்னானது கண்டம், மான் மடுகும் வரதமுடன் அபயம் மைக்கரமும் நாள் புயமும் விலங்கு பணிக்கொடும் பூணும் செக்கரூர் மதியும் சடையும் செய்யுடையோர் பாகமுமாய் அந்த முக்கண் இறை யாங்கான முன்னின்றே அருள் புரிந்தான் என்று அந்த பிரம்மாவின் கூற்றாக கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார் இதில். எனவே அவங்க 2 பேரும் பெருமானை இறைஞ்ச அவர் வழி கொடுத்து திரும்ப பூமிக்கு வர வச்சு 2 பேரும் சேர்ந்து பெருமானை அங்கே ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணாங்க. அப்போ பெருமான் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தாருங்கிறார். விளக்குதா? எனவே அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் அங்க மைவகையாம் அன்பின்றி விளங்கா நின் மறையும் இவ்வகை என்று உணராது. அன்பா இல்லாம அவனை அறிய முடியாது.
அந்த வேதமும் அவனை அறியாது. அப்படி இருக்கும்போது யாம் காணலுக்கு எளி வருமோ, நாம பார்க்கறதுக்கு அப்படி எளிமையா அவன் அகப்படுவானோ என்று அவர் சொல்கிறார். உன்னை உணரும் உணர்வு புரிந்தால், அந்த உணர்வை நீ கொடுத்தால், உன்னை பெண்ணை உணர்வை நீ அதுக்கான அறிவை கொடுத்தா, அருளை கொடுத்தா, நான் உணர்வின்படி நாங்களா உணர முடியாது என்று பெருமை சிறியை செய்த அந்த புன்னறியையெல்லாம் பொறுத்து என்று அவரை போற்றி துதிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அங்கே அவர் பாடியிருக்கிறார். அதுதான் சிவராத்திரி உற்பச் சுருக்கம் என்று. சிவராத்திரி புராணம், சிவராத்திரி புராணம் என்று ஒரு புராணமே இருக்குது. எனவே அது அரையிருள் யாமம், அர்த்தராத்திரி, அர்த்த ராத்திரி நடுச்சாமங்கிறது. எனவே அவன் உரு காட்டிய போது நீலகண்டமும் எந்தோறும் நெற்றியில் கண்ணும் நீரும் காலலை காய்ந்த காலும். அப்போ காலனை காய்ந்த காலன் அனுமா பிரம்மாவை அது இல்லை, பிறப்பை தவிர்க்கின்ற ஞானம்னு அர்த்தம். பிறவா நிலையை தருகின்ற ஞானம், அதுதான் திருவடி. காலனை காய்தல்னானது பிறக்காது, அதை தரக்கூடிய ஞானம்னு அர்த்தம். கையின் மான் மழுவும், கையில் மான், இந்த மான் என்பது மருண்ட சிந்தை, மழு என்பது அந்த பாசத்தை அழுத்தக்கூடிய ஞான வாழ், ஞானத்தை தான் வாழ். அவனுடைய திருவடி என்னது? திருவடி ஞானம் இல்லையாமா? அந்த ஞானம் நம்மகிட்ட விளங்குறது வாழ், விளங்குதம்மா. அந்த வாளுக்கு ஆதாரம் திருவடி. அதுவும் கண்டு மான் அவன் வாமம் தண்ணி, அவனுடைய வாம பாகத்தில், இடது பக்கத்தில் வாம பாகை தண்ணி மலரையன் வளப்பால் நின்று, வலப்பக்கத்தில் பிரம்மாவும் இடப்பக்கத்தில் விஷ்ணுவும் நின்று சூலபாணியனை நோக்கி துதிபெற சொல்லலுற்றார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனின் வேறாகாதுன்னு அர்த்தம். ஒரு பக்கத்துலன்னா அவர் கூறு கூறா பிரிக்கக்கூடிய ஆள் இல்லை. அவர் தனியா வேறான்னு இல்லாம அவனாகி அப்படின்னு. எனவே அவரிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு கூறாய் என்று சொல்வார்கள். ஒன்றினின்று சொல்வதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு பிரம்ம விஷ்ணுக்கள் எம்பெருமானை போற்றி துதிக்க சிவபெருமான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்தவை குறித்து சிறிதும் வருந்த வேண்டாம். ஏன்னா நாம செய்யறோம்னா அறியாமையில செய்யறது தான். அதனால நீங்கள் செய்த பூசணையை திருந்தினா பெருமான் என்ன செய்வாரு? செய்த தப்பெல்லாம் தள்ளிடுவாரா இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. நீங்கள் அப்போ தெரிஞ்சு பூசணை. இப்போ பூசணைங்கிறது எப்போ செய்வோம்ங்கிறாரு. எப்போ செய்வோமா பூசையே? எப்போ துன்பம் அதீதமாக வந்ததோ அதுக்கப்புறம் தான் பூசை. விளங்குதாமா? நல்லா இருக்கும் போதெல்லாம். அதனால அப்போ அந்த இன்பத்தில் நாட்டம் வருதுன்னா பெரும் துன்பம் தான். அப்போ இந்த பெருமான் இப்படி அவர்களுக்கு ஒரு இதை எண்ணத்தை ஏற்படுத்தி இப்படி தேட வச்சு அவர்களுக்கு நல்ல அறிவு தானே கொடுத்துருக்கிறாரு. இப்போ பெருமான் எது செய்தாலும் நன்மைக்கு தான். அதனால நீங்க அன்று யான் உங்களுக்கு தந்த அந்த பதங்களை
பதம்ங்கிறது என்னது? ஆமாம், பதம் முக்கிய, அதிகாரம் முக்கியது. அதனால அதை உங்களுக்கு தந்தோம், நீங்கள் விரும்பும் வரங்களை கேளுங்கள் என்று கேட்டார். அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் பெருமானுடைய திருவடியே புயலடையாக கொண்டிருக்கின்றேன். அப்போத்தான் அந்த அறிவு வந்துச்சு. இப்போ என்ன கேட்டான்? 2 பேரும் எங்களுக்கு இந்த திருவடியில் அன்பு நீங்காத அன்பை மட்டும் தாங்க, எங்களுக்கு இந்த பதவிலாம் நிலைக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். விளக்குதாமா? நான் பெரியவன், அவனோட நான் கீழே பெறப்படாது. இப்போ எல்லாரும் பெருமானுக்கு கீழே இருக்கணும், எல்லாரும் கீழ்தான், அவன் ஒருவன் தான் மேல் என்ற அந்த உணர்வு வருதா இல்லையா? அதுதான் மிக முக்கியம். அதுதான் அந்த சிவராத்திரி பூசையில உள்ளது. எனவே அந்த திருவடிகளை புகலிடமாக கொண்டு ஒழுகும் தலையன்பை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என வேண்ட அந்த சிவபெருமான் அவ்வாறே அருள் புரிந்து அந்த இமைப்பினில் ஒரு முடிக்கக்குள்ள அந்த சோதிக்குள்ள போய் மறைந்து விட்டார். எனவே அந்த சிவபெருமான் சோதியுள் கலந்த சமயத்தில் அந்த பேரொடி சுருங்கி வந்து ஒரு மலையாகியது. அது நமக்கு அந்த நினைப்பிலிருந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடையாளமாக அது மலையாகியது. அந்த மலை வடிவனதாகிய சிவலிங்க ரூபத்தை, அந்த மலையே லிங்க ரூபந்தான், அந்த சிவலிங்க ரூபத்தை பிரம்ம விஷ்ணுக்கள் 3 முறை வலம் செய்து வணங்கி தத்தம் பதங்களுக்கு சென்றார்கள். அப்புறம் அக்கினி சுருங்கிய அந்த மலைவடிவே அருணாச்சலம் என்று சொல்கிறோம் இல்லையா? அது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிறது கல்மலையாக இருக்குது, மேலும் மேலும் உலகங்கள் ரத்தன மலை அப்படிலாம் வெவ்வேறு மலையாக இருந்தது. அந்த ஒளி கிடந்த இரவு அந்த மலையிலிருந்து சோதியா தோன்றின இரவு தான் சிவராத்திரி. விளங்குதா? எனவே அந்த காலத்தில் அந்த பிரம்மதேவன் இறந்த அந்த கற்ப முடிவில் ஒரு கற்ப காலம் கடிஞ்ச போது அந்த பல கற்பங்கள், ஒரு கற்பங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அரை நேரம் தானே. அப்படி அந்த கற்ப முடிவில் பிரளய வெள்ளம் பெருகி எங்கும் இருள் சூழ்ந்தது. அதான் சங்காரம். எல்லா உலகங்களும் உயிர்களும் ஒடுங்கின. சிவபெருமான் அவரை விட்டு நீங்காத உமாதாபியருமே அவர் 2 பேரும் ஒடுங்காது ஏற்றி இருக்கிறார். ஏன்னா அந்த சர்வசங்கார காலத்தில் அவன் ஒருவன் தான் இருப்பான் அப்படிங்கிறது தானே. அதான் நம்ம 1ஆம் நூற்பாவில் படிச்சிருக்கோம். யார் ஒடுக்கினானோ அவன் மட்டும்தான் இருப்பான், மற்ற எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. அதனால இந்த உமாதேவியார் அந்த இரவின் 4 சமயங்களிலும், அந்த இரவில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அம்மை அந்த 4 சாமத்திலையும் வேத ஆகம விதிப்படி அந்த சிவபெருமானை எப்படி நமக்கு அந்த பெரிய புராணத்தில் ஆமாம் அது எங்கே சொன்னார்? ஆமாம், அது யாருடைய சரித்திரத்தில் சொல்கிறாரு? யார் சரித்திரத்தில் வருது? காஞ்சிபுரத்தில் யாரு சொல்லுங்க? திருக்குறிப்பு கேட்டார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சரிதத்தில் ஏன் அவர் சரிதத்தில் சொல்றாரு? காஞ்சிபுரத்தில் இருக்கிறது இருக்கட்டுமா? ஏன் சொல்றாருன்னா, அந்த தொண்டர் என்ன செய்தாருன்னா, இல்லையாமா, தூசொலித்து ஆசை கண்டார். புரியுதாம்மா? என்ன புரியுது? ஓமா, என்னம்மா புரியுது உங்களுக்கு? தூசு அப்படின்னா ஆடை, அடியார்களுடைய ஆடை. அது அடியார்களுடைய ஆடை என்னது? அடியார்களுடைய ஆடைன்னா பார்த்திடில் அருளை எல்லாம்னு அந்த சிவஞான சித்தியார் 67வது பாட்டில் படிச்சிருக்கோமா இல்லையா?
அருள் குணங்களோடு உணர்வு அருள் தோன்றும். சிவபெருமானுடைய அங்கம், உபாங்கம், சாங்கம், ஆடை, அடிப்படை எல்லாமே அருள் தான் படித்த மாதிரி. அப்போ அடியாருக்கும் அதுதான் ஆண்டவனுக்கு சொன்னது தான். ஆமாம், அந்த இதை அவருக்கு வெளுக்கிறாரு. சூசுன்னா ஆடை, அதை ஒலித்து துவக்கி அவருடைய அறிவில் இருந்த அழுக்க நீக்கிட்டார். ஆசுங்கிறத ஆணவம், தூசொலித்து ஆசகன்ற அன்பர், தூசொலித்து ஆசகன்ற அன்பர். அப்போ அந்த தூசு தான் அது என்னது? நம்ம அறிவு. ஆடையில் அழுக்கு போல நம்ம அறிவில் இருக்கிற அழுக்க துவைக்கிறதுனால சாதனை, சாதனை செய்து நீக்கணும் அப்படிங்கிறத அந்த சாதனை தான் பூசணைன்னு வச்சு காமிச்சிருக்காரு. புரியுதாமா? அதான் அந்த புராணங்களுடைய கதையை தெரியக்கூடாது, கருத்தை தெரியணுங்கிறது. புரிஞ்சுதா? அதுதானே செஞ்சாரு. அதனால அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருமாட்டி அவனுடைய சரித்திரத்தில் இந்த பூசணை செய்து காமிக்கிறான். செய்து காமிக்கிறாரா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த சரித்திரத்தில் அந்த அம்மையே நமக்கு பூசணையை செய்து காமிக்கிறார். ஏன் அது அம்மையை செய்து காமிக்கிறா? ஓ காளீஸ்வரி அம்மா. ஏன்னா பெருமானை மானிடர் பூசிக்க முடியாது, அந்த மானிடர் தான் பூசிக்கணும். அந்த இடப்பாகத்தில் இருக்க அந்த அம்மை தான், அவன் அருள் தான் அவனை பூசிக்க முடியும். அவனை அறிந்த பூசைங்கிறது அறிந்து செய்வதானே. அவனை எது அறியும்? ஞானம். அவனுடைய ஞானம் தான், அதுதான் அம்மைங்கிறோம். அதனால அம்மை பூசித்தா அழுகணும். புரியுதாம்மா? புராணம் நல்லா தானே சொல்லியிருக்காங்க, நல்லா தான் சொல்லியிருக்காங்க. விளக்குதாம்மா? அப்போ நாம பூசிப்பதற்கு அருகதையே இல்லை. அப்போ யார் பூசிக்கா? அதான் அவன் அருளாலே அவன் அவன் அருள் தான் அம்மை, அதுதான் பூசிக்க முடியும். நாம அவளாக நின்று கொண்டு பூசிப்பதாக பாவனை செய்கிறோம். நாம அம்மையாக நின்று கொண்டு பூசிப்பதா பாவனை செய்கிறோம். விளக்குதா? அதான் நாங்கள் பூசனை. அதனால இங்கே அந்த தேவியார் அந்த இரவின் 4 சாமங்களில் அந்த இரவுங்கிறது என்னது? அறியாமையோடு கூடியிருக்கிற அந்த இதில் 4 சாமம்னானது 4 சாமம். அந்த இரவை 4 படி. விளக்குதாமா? முதல்ல அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு 4 பாகமாக அந்த அருள் விளங்குறதை பிரிச்சிருக்கு. கடைசியில் விடியும் போது நிட்டை கூடி இருந்துருவோம். ஆமாம், யம பூஜை செய்ய செய்ய முதற்காலம் தொடங்கி 4வது காலம் வரும்போது நாம் அப்படியே சிவமாக நிட்டை கூடுறதா அந்த ராத்திரியில் அப்படி நாம் பாவனை பண்ணிடுறோம். அப்போ அதை செஞ்ச உடனே விடியல் வந்துடுதா இல்லையா? ஞானம் விளங்கிடுதுங்கிறது அதுக்கு அர்த்தம். புரியுதாம்மா? செய்கிறோமோ செய்யவே என்ன செய்கிறோம்னா தெரிஞ்சுக்கிட்டு இல்லையாம்மா? நாம அதை செஞ்சு அப்படி சிவமா அறிவு விளங்கி நிற்கிறோங்கிறது அந்த ராத்திரியினுடைய தாத்பரியம். விளங்குதாம்மா? அதனால அந்த இமயவல்லி, இமயவல்லினாரு யாரு பண்ற பேர்? இமமான் மகள் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. அந்த இமயவல்லி இறைவனது இணையடிகளை வணங்கி என்று உனை யான் வழிபடு கங்குல், கங்குல்னா இரவு, இந்த வழிபட்ட இரவு வானவரும் நாம நீர் வேலி உலகுடு எவரும் இல்லையா? அந்த நீர்வேலி என்னது? நீர் சூழ்ந்த, கடல் சூழ்ந்த இந்த உலகு. அந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி
வானவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிறாலும் சரி, சிவனிசி என இரவு என்ன செய்யணும்? சிவனிசி. நிசினா ராத்திரி, சிவராத்திரி என நவீனிடம் அப்படித்தான் இதை சொல்லணும். இன்னைக்கு சிவனுக்குரிய ராத்திரி, சிவனை பெறுவதற்குரிய ராத்திரி, அந்த மங்கள நாடல் என்று எல்லாரும் அப்படி சொல்லணும். யாவரும் இச்சிவராத்திரி நோன்பை நோற்று, சிவராத்திரி நோன்பை நோற்று பொன் பாததாமரைகளை சிந்தித்து, அந்த நோன்புங்கிறது நீட நினைப்பதுன்னு பார்த்தோமா இல்லையா? அந்த இரவு பூரா பெருமானை நினைத்து கொண்டிருப்பது தான் அன்னைக்கு ஒரு தனி விதமாக இருக்குமா இல்லையா? அது அனுபவம் தான் அது. எனவே உன் பாத தாமரைகளை சிந்தித்து மேற்கு திசையில் மறைந்த சூரியன் கிழக்கு திசையிலே உதிக்கும் அளவும், மேற்கு திசையில மறைகிறது என்னது? என்னமா என்னமா? ஆமா, அது அந்த மேற்குங்கிறது சூரியன் ஒடுங்கிறது, அறிவு ஒடுங்கின நிலை, அறிவு ஒடுங்கின நிலை. அதனால நாம அந்த சரியை நெறி அந்த திண்ணையில மேற்கு வாசல் வழியே வந்தார். யாரு? சரிய நெறிய காட்டிய நாவுக்கரச பெருமான். அந்த அங்க சரியைங்கிறது ஞானத்துல சரியை விளங்குதாமா? அதனால அதை மேற்கு திசை அப்படின்னு வந்திருக்குது. விளங்குதாமா? இங்க ஞானத்துல ஞானம்ங்கிறது என்னது? அதான முடிந்த நெட்டை ஞானத்துல. இப்ப சரியையில தொடங்கி நெட்டையில முடியணும். அதை செய்தவர் யாரு? மாணிக்க வாசகர். அவர் ஞானத்தை உணர்த்தினாரு. அவர் கிழக்கு வாசல் வழியே வந்தாரா இல்லையா? அதை தான் இங்க மறைஞ்சு இங்க வருகிறது. கதைகள்லாம் சும்மா சொல்லுவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப அர்த்தத்தோட சொல்லியிருக்காங்களா இல்லையா? எனவே அந்த ராத்திரி பூரா நோன்பு விரதம், பெருமானை தவிர வேற யாரையும் நினைச்சிடக்கூடாது. அதான் விரதம். பெருமானை தவிர வேற நினைவே வந்துடக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் விரதம். சாப்பிடாம கிடக்கிறதுக்கு கூப்பிடாம கிடக்கிறதுலாம் இல்லை. எனவே அந்த சிவபூசை அப்படி அவனையே நினைந்து செய்தால் அவர்களுக்கு முக்தி அருள வேண்டும். இங்கே வந்தாச்சுன்னா ஞானத்தில் ஞானம்னா முக்தி தானே, நீட்டை முக்தி அருள வேண்டும் என்று இறப்ப அது அம்மையே வேண்டியதா இதை சொல்லியிருக்கிறாங்க. இறப்ப எம்பெருமான் அவ்வாறே அருள் புரிந்தார் என்று இந்த விரதத்தை அம்பிகை நோற்ற வரலாற்றை கூறுகிறது தான் இந்த சிவராத்திரி புராணம். ஆதியில் அம்பிகை நோற்ற விரதம் இதன் பெருமை எவர் அளவறுக்க வல்லார் என்று அது சொல்கிறது. இதனுடைய பெருமையை யாரும் அளந்து விளவுதான்னு சொல்ல முடியாது. எனவே இந்த தேவதகனாகிய சிவபெருமான் தாம் உயிர்தோறும் இருந்து அவற்றுக்கு இருள் நீங்கி ஞானம் உண்டாகுமாறு செய்வதை இந்த உமைக்கு உணர்த்த திருவிழம் கொண்டு தெருளுல இயங்கும். அப்போ தெருளுடன தெளிவு, தெருள்ன்றது என்னது? தெளிவு. தெருள் உர தெளிவடையும்படி இயக்கும் செயலின்றி சும்மா இருந்தார். அவர் ஒன்றும் அந்த அம்மைக்கு விளங்குமாறு சொல்லாம சும்மா இருந்தார். அதனால எங்கும் இருள் சூழ்ந்தது. விளக்க விளங்குவோர் தானே நாம, அதனால இருள் சூழ்ந்தது. உயிர்கள் அனைத்தும் சடங்களா, நம்ம விளக்கல்னா வியஜகம் இல்லை சடம் போல சொல்லியிருக்க மாதிரியா, சடங்களாய் ஓவியம் போல உணர்வின்றி கிடந்தன. இந்த தன்மையை கண்டு கலங்கிய ஓமையம்மை
அரணடியை தொழுது இந்த உயிர்கள் தெளிவு பெற்று எழுமாறு அருள் புரிக என பலமுறை பணிந்து வேண்டினார். அந்த வேண்டுதலுக்கு இணங்கிய சிவபெருமான் முதல்ல ருத்திரர்களுக்கு உணர்வு உதிக்கும்படி செய்தருள அவர்கள் உணர்வின்றி சடமாய் போல கிடந்த அந்த உயிர் கூட்டம் முன்னைய நிலைமையை பெறும்படி அவர் எழுப்ப விரும்பி அந்த திருவிடை மருதூரை அடைந்து, திருவிடை மருதூர் அங்கே இருக்காது, அந்த மருதூரை அடைந்து சிவலிங்கம் அமைத்து ருத்ரன் அதனை மண்டல விதிப்படி ஸ்தாபித்து சோடச உபசார பொருள்களை அமைத்துக் கொண்டு, சோடச உபசாரெல்லாம் தெரியுமா இல்லையா? அதெல்லாம் தெரியும், சூப்பராக செய்வீங்களோ? அதெல்லாம் பெருசாக எழுதிதான் வச்சுருக்கீங்களே. சிவராத்திரி விசேஷமாக செய்வீங்களோமா? சரி, அப்படி அந்த உத்தரர் அப்படி உட்கார்ந்து கொண்டு இந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் பழைய மாதிரி தெளியும்படி அந்த திருமொழியில் இந்த லிங்கத்தை அமைத்து அதனை மண்டல விதிப்படி அவர் பூசித்து, திருமாலும் பிரம்மனும் செய்த சிவராத்திரி பூஜையை விதிப்படி செய்ய முயன்றனர். சிவபெருமான் அவர்கள் நமக்கு செய்த பூஜைக்கு வந்து ஒரு சிலர் முன்னே தோன்றி அருளி அவர்கள் விரும்பியவாறு இயக்கமற்று கிடந்த உயிர்கள் இயக்கமுற திருவுளம் கொண்டார். அதனால் இந்த உயிர் கூட்டங்கள் எழுந்தன, இருள் அகன்றது. ஒரு சிலர் சிவனது திருவடிகளை வீழ்ந்து வணங்கினார். சிவபெருமான் அவர்களை நோக்கி, உயிர்கள் அனைத்துக்கும் உணர்ச்சி நல்கி அவற்றை எழுப்பினோம், இன்னும் வேண்டியவற்றை கேளுங்கள் என்று அருளி செய்கிறார். இன்னும் என்ன வேணும் கேடு கேட்கிறார். எனவே அப்படி நிற்றலும் எம் பொன்னடி எதையேர் எனினும் அந்த உயிர்களுக்கெல்லாம் நாம அந்த பெருமானுடைய திருப்படியை மறந்திருந்தாலும் அவனை இந்த நாளில் வழிபட்டால் அவர்களுக்கு நல்லறிவு விளங்கும்படி நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு நமக்காக அந்த ஒரு சிலர் பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்வதாக அங்கே சொல்கிறார். இந்த சிவராத்திரி அன்னைக்கு 4 சாமம் உன்னை இருந்து பூசிப்பவர்கள் எவ்வளவு அஞ்ஞானம் உடையவராக இருந்தாலும் அவருடைய அஞ்ஞானமெல்லாம் நீங்கி ஞானம் பெறுமாறு நீங்கள் செய்யணும்னு வேண்டுகிறார். அதனால அந்த கோவிலில் என்றும் பூசை புரிந்தவருக்கு எல்லாம் முக்தி. ஏமா நாம முக்தி அடையணும்னா இங்கேருந்து எத்தனை தத்துவத்தை கடக்கணுங்க? ஏமா எத்தனைமா கடக்கணுங்க? 36 தத்துவம், 224 குணங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு போய் சேர இல்லையாம்மா? இந்த ஒரு ராத்திரி இருந்து பூஜை பண்ணி பார்ப்போம். அது உண்மையாக பூசிக்கணும். உண்மையாக பூசிக்கிறதுக்கு பெருமான் வச்சாதான். நாம ஒன்று அந்த பிராப்தம் இருந்ததுன்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையாம்மா? ஒரு அரிய வாய்ப்பு தானே. இதனால ஒன்றும் இழப்பு வந்துடப்போறது இல்லை. எவ்வளவு ஒன்றி செய்தோமோ அவ்வளவுக்கு முக்தி தான் அடையலை, முக்தி தான் அடையலை. ஆனாலும் இப்போ 100 மார்க்கு வாங்கட்டாலும் கொஞ்சமாகுது இல்லையாம்மா? இந்த 24 தத்துவத்தை கடக்க முடியுமா? ஏதாவது ஒன்று கிடைக்க மாட்டியாம்மா? எப்படி ஒரு கிடைக்கும்? முழுசும் முக்தி கிடைக்கட்டா கூட ஏதாவது ஒரு நலன் கிடைக்கும். அப்போ அப்படி இது அந்த பரமபதத்தில் ஒரு ஏணி விற்பாங்களாடி, அது மாதிரி இந்த ராத்திரி. என்னம்மா? ஆமாம், ஏன்னா
பெருமான் இதை மாதிரி சகல நிலையிலிருந்தே நேரே விஞ்ஞானங்களை தாண்டி முக்தி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரா இல்லையா? அடையலாம் இல்லாமா? அப்படி அடையலாம். அப்படித்தானே? அதைத்தானே நம்ம படிக்கிறோம், சகலரை பற்றித்தானே படிக்கிறோம். அவங்க இந்த நிலையெல்லாம் இங்கேருந்தே அந்த நிலையெல்லாம் தாண்டி முக்கிய அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த 4 சாமம் வல்லூழி காலம் அரணை பயின்று சிக்கில் நன்னறிவு சற்றே நகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் எந்த ராத்திரி 4 காலம் செஞ்சவங்களுக்கு புத்தின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வாய்ப்பை வீணடிச்சிடக்கூடாது இல்லையாம்மா? அதை நல்லபடியாக செய்யணும். எனவே இந்த உமையும் உருத்திரனும் ராப்பொழுதில் சிவனுக்கு பூஜை செய்த வரலாறு இந்த சிவராத்திரி விரதத்தின் சிறப்பை எடுத்து சொல்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குது. அதை ஒரு 3-4 புத்தகம் பார்த்தேன். பெருமானுடைய சிறப்பு பூஜையை மாத்திரம் சொல்லக்கூடிய தனியாக இது பூஜை செய்வதனுடைய பெருமையை சொல்லியிருக்கு. பூஜை செய்கிறது அந்த 16 அதெல்லாம் நம்ம பூஜையில் இருக்கிறது தான். அந்த 16 உபசாரங்க அதில் என்னென்ன இது எது எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குது. அதில் அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த இந்தந்த இரவில் இது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்குது. விளக்குதாம்மா? இப்போது இந்த பூசையில் இந்த பத்திரம் இந்த பூவு அபிஷேகம் எல்லாம் செய்யணும். இந்த அபிஷேகம் இந்த ராத்திரியில் சிறப்பு. அவனுக்கு கொடுக்கக்கூடிய நைவேத்தியம் எந்த நைவேத்தியம் சிறப்பு அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குது. அதெல்லாம் இருக்குது. எது இருந்தாலும் இதில் முக்கியங்கிறது எதுன்னு சொல்லியிருக்குது? அந்த அன்பு தான். அன்பு தான் முக்கியம். அதெல்லாம் வகுத்து சொல்லியிருக்குது. அது வேணுமா உங்களுக்கு? என்னம்மா? என்னது ஒவ்வொரு நேரத்துக்கு ஆமா அது வேணுமா? சரி. மந்திரம் சங்கல்பம் எல்லாம் தனித்தனியா அந்த ஆமாம் அதுக்கு தனித்தனியாக எல்லாம் பிராணாயாமம் எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருக்கிறது. பிராண பிரதிஷ்டையிலிருந்து தியானம் எப்படி செய்யணும் அது பூசையை சொல்கிறது. அது விரிவு. அது அதுக்குள்ளே போனால் உங்களால் இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு தெரியாது. என்னம்மா? ஆமாம் அதனால இப்போ இந்த 4 காலத்துக்கும் நீங்கள் பயன்படுத்துறது அது தனியாக எடுத்து வச்சேன்.